வணக்கம் பசங்களா, நான் உங்கள் வாத்தி அம்ரித் சார். இன்னைக்கு கிளாஸ் 12 ஆர்கானிசம் அண்ட் பாப்புலேஷன் சாப்டர் முடிக்க போறோம். சரியா சார்? இந்த சாப்டர் ஏன் சார் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்பர் 1 பார்த்தீங்கன்னா இந்த நீட் எக்ஸாம்ல இந்த சாப்டர்ல இருந்து 2 to 4 கொஸ்டின்ஸ் வரலாம், அதுக்கு மேல கூட கொஸ்டின்ஸ் வரலாம். சரியா? இந்த ஈக்காலஜி யூனிட் நீங்க பாத்தீங்கன்னாப்பா பாரு, ஈக்காலஜி யூனிட் இருக்குல்ல, இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. சரியா? சோ இதை நம்ம வந்து படிச்சே ஆகணும். சரியா? இதுல வந்து மினிமம் சரியா ஐ கெஸ் 16 to 20 क्वेश्चंस வரலாம். இந்த யூனிட் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நம்ம வந்து இதை கம்ப்ளீட்டா தரோவா படிக்கணும். சரியா? அண்ட் இது வந்து ரொம்ப ஈஸியான டாபிக்ஸ் கூட. சரியா? இது வந்து ரொம்ப ஈஸியான டாபிக்ஸ் பா. ஸோ இந்த கம்ப்ளீட் யூனிட்டை நம்ம 4 கிளாஸ் 5 கிளாஸ் முடிச்சிடலாம். ஸோ இது வந்து கடைசி வரைக்கும் பாருங்க. அண்ட் இந்த சாப்டரை நான் வந்து ரொம்ப பேசிக்ல இருந்து சொல்லிக் கொடுக்க போறேன், லைன் பை லைன் என்சிஆர்ல இருந்து சொல்லிக் கொடுக்க போறேன். அண்ட் இது வந்து உங்களுக்கு ரொம்ப 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 ஈஸியாக்க போறேன். ஆரம்பிக்கலாமா? பர்ஃபெக்ட். ஸோ பார்க்கலாம்ப்பா. ஸோ ஆர்கனிசம் அண்ட் பாப்புலேஷன் ஃபர்ஸ்ட் பார்த்தோன்னா ஈக்காலஜினா என்ன? ஈக்காலஜினா என்ன? சரியா? ecology is the study of interaction among organism and between organism and its physical environment. சரியா? ecology என்ன? லிவிங் ஆர்கானிசம் இருக்காங்கல்ல, லிவிங் ஆர்கானிசம் வந்து நான் லிவிங் ஆர்கானிசம் கூட இன்ட்ராக்ட் பண்றது. ஃபார் எக்ஸாம்பிள், நான் லிவிங்கா, ஒரு நாய் லிவிங்கா, ஒரு பூனை, எலி எல்லாமே லிவிங்கா. அவங்க வந்து நான் லிவிங். ஏர், வாட்டர், தண்ணி, காத்து, சரியா, மண்ணு, இது கூட இன்ட்ராக்ட் பண்றோம்ல. தண்ணி, காத்து, மண், இதெல்லாம் நான் லிவிங், ஏபயோட்டிக். சரியா? இது ரெண்டும் இன்ட்ராக்ட் பண்றது தான். இது ரெண்டும் இன்ட்ராக்ட் பண்ற இடத்தை தான் நம்ம என்ன சொல்றோம்? ஈக்காலஜின்னு சொல்றோம். சரியா? சரி சார், இப்போ நீங்க ஈக்காலஜி பார்த்தீங்கன்னாப்பா டிஃப்ரெண்ட் வெரைட்டியா இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், ட்ராபிக்கல் ஃபாரஸ்ட் இருக்கு. இங்க வந்து நல்ல மழை பெய்யும், நல்ல கிரீனரி நல்லா இருக்கும். சரியா? அப்புறம் பார்த்தீங்கன்னா டெசர்ட் கூட இருக்கு. டெசர்ட்ல கூட நிறைய ஆர்கானிசம்ஸ் இருக்கும். அங்க என்ன இருக்கும்? தண்ணி இருக்காது. சரியா? மரம்லாம் இருக்காது. அதனால என்ன இருக்கும்? இங்க வந்து பாப்புலேஷன் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியா இருக்கும். பாப்புலேஷன் வந்து ரொம்ப கம்மியா இருக்கும். ஏன்? ஏன்னா இங்க தண்ணி இல்லை. இங்க பாரு, இன்னும் பார்த்தீங்கன்னா நீங்க பாருப்பா, நம்ம எங்கெல்லாம் ரிவர் இருக்கோ, சரியா, எங்கெல்லாம் ரிவர் இருக்கோ அது பக்கத்துல வந்து ஹியூமன் செட்டில்மெண்ட் அதிகமா இருக்கும். ஏன்? ரிவர் இருக்கிற இடத்துல நீங்க வந்து என்ன பண்ணலாம்? விவசாயம் பண்ணலாம். விவசாயம் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து சாப்பாடு கிடைக்கும். எங்கெல்லாம் சாப்பாடு அதிகமா கிடைக்குதோ அங்கெல்லாம் பாப்புலேஷன் வந்து அதிகமா இருக்கும். பாரு, உலகத்துல பார்த்தேன்னாப்பா ஒரு வேர்ல்டு இருக்குல்ல, எர்த் இருக்குல்ல, இது வந்து ஈக்வேட்டர், தென் ட்ராபிக்ஸ். சரியா? ட்ராபிக் ஆஃப் கேன்சர், ட்ராபிக் ஆஃப் கேப்ரிகான். சரியா? இப்ப பாரு, இங்க வந்து சன்லைட் வந்து பார்த்தீங்கன்னா டைரக்டா விழுகும்பா. ஸோ இந்த ஏரியால பாப்புலேஷன் வந்து ரொம்ப அதிகமா இருக்கும். ஏன்? ஏன்னா இங்க சன்லைட் அதிகமா இருக்கிறதால ஃபோட்டோசிந்தசிஸ் அதிகமாக இருக்கும். இங்கே வந்து மழை அதிகமாக பெய்யுது. சரி, அதனால இருக்கும் தண்ணி அதிகமாக இருக்கும். ஸோ இங்கே வந்து பாப்புலேஷன் வந்து அதிகமாக இருக்கும். அதே இது நீ போல்ஸில் பார்த்தேன்னா பாப்புலேஷன் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். ஏன்? ஏன்னா இங்கே வந்து சன்லைட் இல்லை, தண்ணி அவ்வளோவா கிடைக்காது, எல்லாம் கோல்டாக இருக்கும், ஃப்ரீஸ் ஆகிருக்கும். புரியுதா? நீ ஈக்வேட்டரில் தான் அதிக பாப்புலேஷன் டென்சிட்டி இருக்கும்ப்பா. நீ ஈக்வேட்டரை விட்டு தள்ளி போக போக பாப்புலேஷன் வந்து கம்மியாயிட்டே போகும். ஏன்? ஏன்னா அங்க தண்ணி இருக்காது. ஏபியோட்டிக் ஃபேக்டர்ஸ் ஆர் அது சப்போர்ட் பண்ணாது, நாட் சப்போர்ட்டிங் லைஃப். ஏபியோட்டிக் ஃபேக்டர்ஸ் வந்து லைஃபை சப்போர்ட் பண்ணாது, அதனால குறைஞ்சிக்கிட்டே போகும். புரியுதா? அதே பார்த்தா ஆர்டிக். ஆர்டிக்னா நம்ம போலார் ஏரியாஸ்ல இங்க வந்து இங்க கூட எக்கோலஜி இருக்கு, ஆனா பாப்புலேஷன் கம்மியா இருக்கு. சரியா? அதே மாதிரி உலகத்துல பாத்தீங்கன்னா நிறைய என்வாயர்மெண்ட் இருக்கு. சரியா? அந்த என்வாயர்மெண்ட் கூட ஆர்கானிசம் எப்படி இன்டராக்ட் பண்ணுது அதை பத்தி தான் நம்ம இந்த சாப்டர்ல கத்துக்க போறோம். சரியா? எஸ், பர்ஃபெக்ட். சரி, இந்த 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 கிராஃபை பாத்தீங்கன்னா என்சிஆர்டில கொடுத்துருக்காங்க, அதை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இந்த y ஆக்சிஸ்ல பாத்தீங்கன்னா மீன் ஆனுவல் டெம்பரேச்சர் கொடுத்துருக்காங்க. இங்க பாத்தீங்கன்னா மீன் ஆனுவல் precipitation. precipitation ரெயின். சரியா? இங்க டெம்பரேச்சர், இங்க ரெயின் கொடுத்துருக்காங்க. ஸோ ட்ராபிக்கல் ஃபாரஸ்ட்ல ரொம்ப ரெய்னி சீசனா இருக்கும். சரியா? டெம்பரேட்ல கூட ரெயின் அதிகமா இருக்கும். கோனிஃபெரஸ் ஃபாரஸ்ட் கூட அதிகமா இருக்கும். ஆனா ஆர்டிக், டெசர்ட், கிராஸ்லேண்ட்ல ரெயின் கொஞ்சம் கம்மியா இருக்கும். சரியா? டெம்பரேச்சர் கூட பாத்தீங்கன்னா இங்க பாரு, இது வந்து கோல்டு ஏரியாஸ், இதெல்லாம் வந்து நார்மலான ஏரியா. ஸோ இங்க பாரு, இங்க வந்து பாப்புலேஷன் வந்து ரொம்ப அதிகமா இருக்கும்பா. புரியுதா? ஸோ ஒரு உயிரினம் அங்கே வாழணும்னா அதுங்க டெம்பரேச்சர் நல்லா இருக்கணும், அங்கே சாப்பாடு வசதி எல்லாமே இருக்கணும். சரி, அப்போதான் அங்கே வந்து ஒரு ஆர்கானிசம் சர்வைவ் பண்ண முடியும். சரி சார், இது புரிஞ்சாச்சு. சரி, இப்போ பாருங்க, நான் சொன்ன மாதிரியே பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்கானிசம் வந்து எந்த ஏபியோட்டிக் ஃபேக்டர், நான் லிவிங் ஃபேக்டர் கூட இன்ட்ராக்ட் பண்ணுது?
டெம்பரேச்சர், வாட்டர், லைட் அண்ட் சாயில். சரியா? இது 4 டிசைட் பண்ணுப்பா எந்த மாதிரி ஆர்கானிசம் அந்த இடத்துல இருக்கும். புரியுதா? நீ தமிழ்நாட்டில் இருக்கேன்னா தமிழ்நாடோட டெம்பரேச்சர் என்ன, தமிழ்நாட்டில் தண்ணி இருக்கா, தமிழ்நாட்டில் எவ்வளோ லைட் வருது, தமிழ்நாட்டில் மண் எப்படி இருக்கு, அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டா அதெல்லாம் வந்து என்ன பண்ணும், அதெல்லாம் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கோமா அதை வந்து அஃபெக்ட் பண்ணும். புரியுதா? நிறைய பேர் சொல்லுவாங்க சார் தமிழ்நாட்டில் சார் ரொம்ப வெயில் அடிக்குது சார். புரியுதா? அது வந்து ஒரு டிமெரிட். ஸோ அந்த மாதிரி புரியுதா? ஸோ இதெல்லாம் ஏபியோட்டிக் ஃபேக்டர்ஸ் வந்து எப்படி நம்ம லைஃப்பை அஃபெக்ட் பண்ணோம் அதனால பார்ப்பாங்க. தமிழ்நாடு சென்னையில் ரொம்ப வெயில் அடிச்சது நம்ம கொடைக்கானல் கோடி போயிடுவோம், இல்லை ஊட்டிக்கு போவோம். ஏன் அங்கே வந்து கொஞ்சம் குளிரும். சரியா? ஸோ இதெல்லாம் ஏபியோட்டிக் ஃபேக்டர்ஸ் வந்து அஃபெக்ட் பண்ணும் நம்ம என்வாயர்மெண்ட் வந்து நம்ம எந்த மாதிரி ஆர்கனிசம் எப்படி இருக்கும், அது வந்து எப்படி அதோட அதோட சஸ்டெனன்ஸ் எப்படி வந்து அது சர்வைவ் பண்ணுது. அது மாதிரி ஃபார் எக்ஸாம்பிள் சென்னையில் ரொம்ப வெயில் அடிச்சா நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம வெயிலில் வெளியே போக மாட்டோம். இல்லைனா என்ன பண்ணுவோம், வெயிலில் போனோம்னா ஒரு கொடையை எடுத்துகிட்டு போயிடலாம். சரி, அதில் வந்து அதை வந்து நம்ம வந்து அந்த மாதிரி அடாப்ட் பண்ணிக்கலாம். சரி, அது மாதிரி அந்த ஆர்கானிசம் வந்து எப்படி என்வாயன்மெண்ட்க்கு அடாப்ட் பண்ணுது அது கூட நம்ம இந்த சாப்டரில் படிக்க போகிறோம். சரியா? ஸோ பார்க்கலாம். ஸோ பாருங்கப்பா. சரியா? டெம்பரேச்சர் இஸ் த மோஸ்ட் ecologically relevant environmental factor. சரியா? டெம்பரேச்சர் பாரு, டெசர்ட்லாம் இருந்தால் டெசர்ட்ல என்ன ஆகும், டெம்பரேச்சர் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். அதனால அங்கே வந்து ஆர்கனிசம் வந்து ரொம்ப கம்மியாக இருப்பாங்க. சரியா? ஸோ பேஸ்ட் ஆன் த சர்வைவல் ஆஃப் ஆர்கனிசம் அண்ட் டெம்பரேச்சர். சரியா? சில ஆர்கனிசம்க்கு வந்து நீ பார்த்தேன்னா குளிரான காலம் நல்லா பிடிக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஹியூமன்ஸ் நம்மளாம் பார்த்தேன்னா நமக்கு வந்து நார்மலான டெம்பரேச்சர் 23 to 25 தான் நமக்கு பிடிக்கும். கோல்ட் ஆயிட்டாலும் நமக்கு பிடிக்காது, ரொம்ப வெக்கையாக இருந்தாலும் நமக்கு பிடிக்காது. சரியா? ஸோ பாரு, a few organism can tolerate and thrive in wide range of temperature. சில ஆர்கானிசம் வந்து கோல்டான என்வாயன்மெண்ட்ல கூட இருக்கலாம், ஹாட்டான என்வாயன்மெண்ட்ல கூட இருக்கலாம். அந்த ஆர்கானிசம் என்ன சொல்லுவோம், யூரி தர்மல்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் மனுஷங்களை பார்த்தேன்னா ரொம்ப கோல்டாக இருந்தாலும் அங்கேயும் தங்கலாம். சரியா? ரொம்ப வெக்கையாக இருந்தாலும் டெசர்ட்ல கூட ஹியூமன்ஸ் இருப்பாங்க. ஸோ நாங்கள் என்ன, யூரி தர்மல். இதே மாதிரி சம் ஆர்கானிசம் ஆர் ரெஸ்ட்ரிக்டட் டு அ நேரோ ரேஞ்ச் ஆஃப் டெம்பரேச்சர். அது என்ன சொல்லுவோம், ஸ்டீனோ தர்மல்னு சொல்லுவோம். சில ஆர்கானிசம் நீங்கள் பார்த்தீங்கன்னாப்பா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க வந்து எஸ் வைட் ரேஞ்ச் ஆஃப் டெம்பரேச்சரை தாங்க முடியாது. அவங்க என்ன சொல்கிறோம், ஸ்டீனோ தர்மல்னு சொல்கிறோம். சரியா? ஸோ இதுதான் டெம்பரேச்சர் பற்றி பார்த்தோம். இஃப் யூ கேன் அந்த ஆர்கானிசம் வந்து ஒரு வைட் ரேஞ்ச் ஆஃப் டெம்பரேச்சர், வைட் ரேஞ்ச்னா பாரு, ஒரு 10 டிகிரியில இருந்து லெட்டஸ் சே 30 டிகிரி ஒரு 40 டிகிரி வரைக்கும், இல்லைன்னா 5 டிகிரிலேருந்து 40 டிகிரி வரைக்கும் டெம்பரேச்சரில் அதால் வந்து உயிரோட வாழ முடியும்னா அது வந்து என்ன சொல்கிறோம், யூரி தர்மல்னு சொல்கிறோம். அதே இது பார்த்தேன்னா சில ஆர்கானிசம் வந்து நீ டெம்பரேச்சர் ரொம்ப அதிகமாக சேஞ்ச் பண்ணீங்கன்னா அது வந்து செத்து போயிடும். அது என்ன சொல்கிறோம், அது வந்து ஸ்டீனோ தர்மல்னு சொல்கிறோம். சரியா? சரி, அடுத்தது பார்க்கலாம். புரிஞ்சுதாப்பா? எக்ஸாமில் வந்திருக்குப்பா, யூரினா வைட் ரேஞ்ச் ஆஃப் டெம்பரேச்சர், ஸ்டீனோனா சின்ன ரேஞ்ச் தான். சரியா? ஒரு 2 to 3 டிகிரி சென்டிகிரேட் அவ்வளோதான் சேஞ்ச் ஆனால் உயிரோட இருக்கும். ஒரு 10 டிகிரி 20 டிகிரி சேஞ்ச் பண்ணிட்டேன்னா அது வந்து செத்து போயிடும். அதே மாதிரி வாட்டரில் பார்த்தேன்னா சேம் யூரி ஹலைன் அப்படின்னா சம் ஆர்கானிசம் ஆர் டாலரண்ட் ஆஃப் அ வைட் ரேஞ்ச் ஆஃப் சாலினிட்டி. உப்பு பாரு, கடல் தண்ணியில் உப்பு அதிகமாக இருக்கும். ஆமாவா இல்லையா? எஸ், கடல் தண்ணியில் உப்பு வந்து அதிகமாக இருக்கும். கடல் தண்ணியோட மீனை வந்து நீ வந்து ஒரு ஏரியில் போய் போட்டேன்னா அது வந்து செத்து போயிடும். புரியுதாப்பா? ஏன்னா பாரு, ஒரு ரிவர் வாட்டர் வந்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், பாண்ட் வாட்டர் வந்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அதனால ரிவர் வாட்டர் ஃபிஷ்னு சொல்லுவோம், ஃப்ரெஷ் வாட்டர் ஃபிஷ்னு சொல்லுவோம். அதான் சொல்லல லைக் சி, கடல் தண்ணி ஃபிஷ் என்ன சொல்லுவோம், அதை வந்து சால்ட் வாட்டர் ஃபிஷ்னு சொல்லுவோம். புரியுதாப்பா? அந்த சால்ட் வாட்டர் ஃபிஷ்ஷை நீ வந்து ஃப்ரெஷ் வாட்டரில் போட்டால் அது வந்து செத்து போயிடும். ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். நான் வந்து 12th இருந்தேன்ல, அப்போ வந்து நாங்கள் வந்து ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணோம். சரியா? அதில் வந்து நம்ம வந்து ஃபிஷ்ஷை வந்து என்ன பண்ணோம், ஒரு ஃபிஷ்ஷை கொண்டு வந்தோம். சரியா? அந்த ஃபிஷ் வந்து என்ன சொல்கிறது, சீ ஃபிஷ், சால்ட் வாட்டர் ஃபிஷ். அந்த ஃபிஷ்ஷை கொண்டு வந்து நாங்கள் வந்து ஃப்ரெஷ் வாட்டரில் போட்டோம். அதனால் என்ன ஆச்சு தெரியுமா, அந்த ஃபிஷ் பாடியில் வந்து நிறையா சால்ட் இருக்கும். ஃப்ரெஷ் வாட்டரில் தண்ணி இருக்கா, ஸோ தண்ணி வந்து அந்த ஃபிஷ்குள்ளே போயிடுச்சு. அந்த ஃபிஷ் வந்து இத்தோண்டு இருந்ததுப்பா, ஒரு 2 நாள் கழிச்சு பார்த்தோம் அந்த ஃபிஷ் வந்து இவ்வளோ பெருசாயிருச்சு. ஏன்னா தண்ணி ஃப்ரெஷ் வாட்டர் வந்து அந்த ஃபிஷ் பாடியோட செல்லுக்குள்ளெல்லாம் போயிடுச்சு. புரியுதா? அது வந்து செத்து போச்சு. 2வது நாள் அது வந்து ஈவினிங் வரைக்கும் அது செத்து போயிடுச்சு. ஆனால் பெருசாக செத்து போச்சு. பிகாஸ் அது வந்து சால்ட் வாட்டர், அது வந்து ஃப்ரெஷ் வாட்டரில் அதால் சர்வைவ் பண்ண முடியல.
ஏன்னா அந்த பாடி செல்ஸ் வந்து பாரு சால்ட் வாட்டர் ஃபிஷ் இருக்குல்லப்பா அதோட பாடி செல்ஸ்ல நிறைய சால்ட் இருக்கும் அது வந்து தண்ணி வந்து உள்ள வர்றதோட தடுக்கும் புரியுதா அதே மாதிரி நீ ஒரு ஃப்ரெஷ் வாட்டர் ஃபிஷ்ஷை சால்ட் வாட்டர்ல போட்டு என்ன ஆகும் அது பாடியில இருந்து தண்ணி எல்லாமே அந்த சால்ட் வாட்டர்ல போயிடும் அந்த ஃபிஷ் வந்து அப்பயும் செத்து போயிடும் புரியுதா so some organisms are tolerant to a wide range of salinities சரியா ஒரு ஆர்கானிசம் வந்து அந்த தண்ணியில இருக்கிற உப்பு வைட் ரேஞ்ச் ஆஃப் உப்பு சரியா ஃபார் எக்ஸாம்பிள் 3 grams to 5 grams or 50 grams இந்த உப்பு இருந்தா அது வந்து சர்வைவ் பண்ணும் ஜஸ்ட் ஃபார் எக்ஸாம்பிள் சரி ஹைப்போதெட்டிக்கல் இது கரெக்டான எக்ஸாம்பிள் இல்லை சரி அதே மாதிரி ஸ்டீனோஹெலைன் பார்த்தீங்கன்னா some organisms are restricted to narrow range of salinity அந்த தண்ணியில் இருக்கிற உப்பு அதிகமாக சேஞ்ச் பண்ணீங்கன்னா அது வந்து செத்து போயிடும் இது வந்து சாகாது இது வந்து கொஞ்சம் டாலரண்ட்டாக இருக்கும் புரிஞ்சதா யூரிஹெலைன் எஸ் யூரி thermal ஸ்டீனோஹெலைன் ஸ்டீனோதெர்மல் புரிஞ்சிருச்சு சரியா ஸோ தண்ணியும் டெம்பரேச்சரும் புரிஞ்சிருச்சு அடுத்தது பார்க்கலாம் சரியா since plant produce food through photosynthesis many species of small plants herbs and shrubs growing in the forest are adapted to photosynthesis optimally under very low light condition because they are constantly overshadowed by tall canopied trees என்ன சொல்றாங்கன்னா பாரு பெரிய பெரிய ஃபாரஸ்ட் எல்லாம் பெரிய பெரிய மரம் இருக்குல்லப்பா பெரிய பெரிய மரமா இருக்கும் சரியா நிறைய மரம் இருக்கும் ஸோ அந்த மரத்தால என்ன ஆகும்னா சின்ன மரம் இருக்குல்லப்பா சின்ன மரம் இதுக்கு வந்து சன்லைட் கிடைக்காது பெரிய மரத்தால சின்ன மரத்துக்கு வந்து சன்லைட் கிடைக்க மாட்டேங்குது பெரிய மரத்தால சின்ன மரத்துக்கு சன்லைட் கிடைக்க மாட்டேங்குது இவங்க என்ன சொல்றாங்கன்னா இந்த சின்ன மரம் இருக்குல்ல கொஞ்சோட சன்லைட்டை வச்சு கூட வாழ்க்கையை போக்கிரும் அது சர்வைவ் பண்ண அப்படிங்கிறாங்க அது வந்து அடாப்ட் ஆயிடுச்சு அப்படிங்கிறாங்க சரியா ஃபார் மெனி அனிமல்ஸ் டூ light is important that they use diurnal or seasonal variation in light intensity and duration as cues for timing their foraging reproducing and migratory activities அவங்க என்ன சொல்றாங்கன்னாப்பா அனிமல்ஸ்க்கு நீங்க பாத்தீங்கன்னா சன்லைட் இருக்குல்ல இது வந்து லைட்னு நினைக்கிறேன் சன்லைட் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்கிறாங்க ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் பாரு நிறைய நிறைய அனிமல்ஸ் என்ன பண்ணோம் வெளிச்சத்தில் என்ன பண்ணும் வேட்டையாட போகும் சில ஆர்கனிசம் பார்த்தீங்கன்னா நைட்டு தான் சரியா நைட்டு தான் வேட்டையாட போகும் ஸோ அவங்களுக்கு ஏற்ற மாதிரி ஆர்கனிசம் வந்து லைட்டை யூஸ் பண்ணிக்கிறாங்க ஃபோரேஜிங்னா சாப்பாடு தேடுறதுக்காக ரீப்ரொடக்ஷனுக்காக சரியா ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகணும்னா அதுக்கு வந்து லைட்டை யூஸ் பண்ணிக்கிறாங்க சில ஆர்கனிசம் பார்த்தீங்கன்னா மதிய நேரத்தில் கண்ணு தெரியறப்பதான் மூவ் பண்ணும் சில ஆர்கனிசம் பார்த்தீங்கன்னா நைட்டு தான் மூவ் பண்ணும் ஆந்த பார்த்தீங்கன்னா நைட்டு தான் மூவ் பண்ணும் ஏன்னா அது நைட்டு தான் அதுக்கு மூவ் பண்ணது நல்லா இருக்கும் சரியா ஸோ அந்த மாதிரி சொல்றாங்க புரிஞ்சதா லைட் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட்றாங்க தண்ணி இம்பார்ட்டன்ட் டெம்பரேச்சர் இம்பார்ட்டன்ட் லைட் இம்பார்ட்டன்ட் எல்லா ஆர்கனிசம்க்கு அப்படின்னு சொல்லிட்டு இது ரொம்ப பேசிக்ஸ் பார்த்தா சொல்லல இந்த சாப்டர்ல ரொம்ப ஈஸியா இருக்கும் நமக்கு தெரிஞ்சதை தான் நம்ம திருப்பி சொல்லிட்டு இருக்கோம் சில வேர்ட்ஸ் தான் படிக்கணும் ஸ்டீனோதெர்மல் ஸ்டீனோஹெலைன் யூரிதெர்மல் யூரோஹெலைன் இது 4 டேர்ம்ஸ் இப்போ வரைக்கும் படிச்சிருக்கோம் சரியா சரி சார் அடுத்து பார்க்கலாம் அடுத்து நீங்க பாத்தீங்கன்னா சாயில் வேரியஸ் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் சாயில் such as soil composition grain size aggregation determine the percolation and water holding capacity of soil புரியுதாப்பா அந்த மண் இருக்குல்ல மண் வந்து தண்ணியை எவ்வளோ நேரம் ஹோல்ட் பண்ண முடியுமோ அது வந்து ஒரு பெரிய ஃபேக்டர் டெசர்ட் சாயில் பார்த்தீங்கன்னா தண்ணி வந்து நிற்காது அதனால டெசர்ட்ல வந்து என்ன இருக்கும் பிளான்ட்லாம் க்ரோ பண்ணாது அதே இது நீ கிளே சாயிலில் பார்த்தேன்னா சரியா அலுவியல் சாயிலில் பார்த்தேன்னா தண்ணி வந்து நிற்கும் ஸோ அதனால அதில் பிளான்ட் வந்து க்ரோ பண்ணலாம் சரியா these characteristics along with parameters such as pH mineral composition topography determine large extent vegetation in any area soil oda pH என்ன soil பார் acidic-ஆ இருந்தாலும் ரொம்ப salty-ஆ இருந்தாலும் என்ன ஆகும் அதில் வந்து நம்ம அக்ரிகல்ச்சர் பண்ண முடியாது அக்ரிகல்ச்சர் பண்ண முடியல நாங்கள் ஆர்கனிசம் இருக்குமா இருக்க முடியாது சரி அதுவும் இல்லாமல் அந்த சாயிலில் என்ன மினரல்ஸ் இருக்கு சரியா சோடியம் பொட்டாசியம் சரியா நைட்ரோஜன் இருக்கா இதெல்லாம் இருந்தாதான் நம்ம வந்து அக்ரிகல்ச்சர் பண்ண முடியும் அதெல்லாம் இருந்தாதான் நம்ம பிளான்ட்ஸ் க்ரோ பண்ண முடியும் பிளான்ட்ஸ் க்ரோ பண்ணாதான் அங்கே வந்து ஆர்கனிசம் சர்வைவ் பண்ண முடியும் சரியா ஃபாரஸ்ட்ல இதெல்லாம் இருக்கும் ஆனால் டெசர்ட்ல இருக்காது இல்லையா ஸோ அதனால சாயிலும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் சொல்றோம் பர்ஃபெக்ட் சார் சரியா அடுத்தது இப்பதான் இம்பார்ட்டன்ட் டாபிக் வரோம்ப்பா பாரு இந்த கம்ப்ளீட் சாப்டர் நீங்க பார்த்தீங்கன்னா என்ன இம்பார்ட்டன்ட்னா எக்ஸாம்பிள்ஸ் என்னது எக்ஸாம்பிள்ஸ்
சரியா? முட்டை சாம்பிள்ஸ் இல்லை, சரியா? எக்ஸாம்பிள்ஸ். ஓகே, இந்த சாப்டர்ல இருந்து எக்ஸாம்பிள்ஸ் தான் கேட்பாங்க வருஷம் வருஷம், சரியா? ஸோ நான் எது சொல்றேனோ அதை வந்து நல்லா குறிச்சு வச்சுக்கோங்க, சரி? நல்லா மார்க் பண்ணி வச்சுக்கணும், சரியா? இப்போ வரைக்கும் ஒன்றும் சொல்ல, ஸ்டீனோதெர்மல், யூரிதெர்மல், ஸ்டீனோஹலைன், யூரிஹலைன் அவ்வளோதான் பார்த்துருக்கோம், சரியா? யூரினா வைட் ரேஞ்ச், ஸ்டீனோனா சின்ன ரேஞ்ச். ஓகே, இப்போ அதை பார்த்துக்கோம். சரி, இவங்க என்ன சொல்றாங்கன்னா, நம்ம ஆர்கனிசம் இருக்குல்லப்பா, சரியா? ஆர்கனிசம் வந்து விதவிதமா ரெஸ்பாண்ட் பண்ணும், விதவிதமா ரெஸ்பாண்ட் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள், சில ஆர்கனிசம் வந்து ரெகுலேட் பண்ணும். ரெகுலேட் பண்ணுனா பாரு, நம்ம ஹியூமன்ஸ் பார்த்தீங்கன்னா நம்மளோட டெம்பரேச்சர் வந்து 37 டிகிரி இருக்கும்பா, சரியா? ஸோ நம்ம வந்து ஒரு கூலான ஏரியாவுக்கு போனாலும் நம்ம என்ன பண்ணுவோம், அங்கே வந்து ஃபார் எக்ஸாம்பிள் டெம்பரேச்சர் வந்து 10 டிகிரி ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோ, நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம பாடி டெம்பரேச்சர் 37க்கு கொண்டு வரதுக்கு ட்ரை பண்ணுவோம். அதே இது நான் ஒரு ஹாட்டான ஏரியாவுக்கு போனேன்னா ஆகும், சரி 50 டிகிரி இருக்குன்னு வச்சுக்கோ, நான் வந்து இதை வந்து கொஞ்சம் ஐ வில் ட்ரை டு பிரிங் மை பாடி பேக் டு நார்மல். ஃபார் எக்ஸாம்பிள் பாரு, ஒரு கூலான ஏரியாவுக்கு போனால் என்ன பண்ணுவேன், நான் வந்து ஷிவர் பண்ண ஆரம்பிச்சிருவேன், நடுங்க ஆரம்பிச்சிருவேன். நடுங்கிறது வந்து ஒரு ஃபார்ம் ஆஃப் எக்ஸசைஸ். நடுங்கிறது என்ன, இது வந்து ஒரு எக்ஸசைஸ் மாதிரி. ஸோ நான் வந்து நடுங்க ஆரம்பிச்சிருவேன். அதனால என்ன ஆகும், என் பாடியில் ஹீட் ஜென்ரேட் ஆகும். ஹீட் ஜென்ரேட் ஆனால் லோ டெம்பரேச்சர் என் டெம்பரேச்சர் வந்து ஹை ஆக ஆரம்பிச்சிடும். அதே இது நான் வந்து ஒரு ஹாட்டான என்வாயர்மெண்ட்டுக்கு போகிறேன்னு வச்சுக்கோ, சென்னை போகிறேன்னு வச்சுக்கோ, ரொம்ப வெக்கையாக இருக்குங்க. ஸோ என்ன பண்ணுவேன், எனக்கு வந்து வேர்க்க ஆரம்பிச்சிடும். வேர்க்க ஆரம்பிச்சது என்ன ஆகும், அந்த வேர்வை வந்து என் பாடியை கூல் டவுன் பண்ணும். வேர்வை வந்து தண்ணி மாதிரி தானே, அது வந்து என் பாடியை கூல் டவுன் பண்ணும். ஸோ என் பாடி டெம்பரேச்சர் வந்து கம்மி பண்ணும், பிரிங் பேக் டு 37. ஸோ இதான் ரெகுலேட். டெம்பரேச்சரை கொஞ்சமாக கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு, அதிகமாகிடுச்சுன்னா அதை கம்மி பண்ணுறது, கம்மி ஆயிடுச்சு அதை வந்து நார்மல் மேலே ஏற்றுறது. இதான் ரெகுலேட்டர் சொல்லுவாங்க. சில ஆர்கனிசம் என்ன பண்ணுவாங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணுவாங்க. கன்ஃபார்ம்னா என்ன சார், வெளியே 50 டிகிரினா அவங்க பாடி டெம்பரேச்சர் 50 டிகிரி ஆகும். வெளியே ஒரு 5 டிகிரி சென்டிகிரேட்னா அவங்க பாடி டெம்பரேச்சர் 5 டிகிரி சென்டிகிரேட் ஆயிரும். இது என்ன சொல்லுவோம், கன்ஃபார்மர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். புரிஞ்சுதா? இன்னொன்று பார்த்தீங்கன்னா மைக்ரேட். மைக்ரேட்னா என்ன பண்ணலாம், ரொம்ப கூல் ஆயிடுச்சு, சரி பாரு, ரொம்ப கூல் ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுவேன், ஒரு ஹாட்டான ஏரியாவுக்கு ஓடி போயிடுவேன். ரொம்ப ஹாட்டாக இருந்தால் நான் கூலான ஏரியாவுக்கு ஓடி போயிடுவேன். ஃபார் எக்ஸாம்பிள், சென்னையில் ரொம்ப அதிகமாக ஹீட் ஆயிடுச்சுன்னா நான் என்ன பண்ணுவேன், நான் ஊட்டிக்கு இல்லைன்னா கொடைக்கானலுக்கு ஓடி போயிடுவேன். ஏன்னா அங்கே வந்து வெக்கையாக இருக்கும், அங்கே வந்து கொஞ்சம் கூலாக இருக்கும். புரியுதா? அதே மாதிரி நான் வந்து ரஷ்யாவில் இருந்து வச்சுக்கோ, ரஷ்யாவில் வந்து ரொம்ப பயங்கரமாக கோல்டாக இருக்கும். ஸோ அங்கே பயங்கரமாக கோல்டாக இருக்கிறப்ப நான் இந்தியா வந்துடுவேன், கொஞ்சம் டெம்பரேச்சர் கம்மி. ஸோ அது வந்து என்ன சொல்லுவோம், மைக்ரேட் பண்ணுறதுன்னு சொல்லுவோம். புரியுதா? நான் எப்படி டேக்கிள் பண்ணுறேன், என்வாயர்மெண்ட் சேஞ்ச் ஆனால் நான் எந்த மாதிரி பிஹேவ் பண்ணுறேன், அதுதான் இதை பற்றி. சஸ்பெண்ட் என்ன பண்ணோம், சஸ்பெண்ட்னா ரொம்ப டெம்பரேச்சர் அதிகமானாலும் சரி கம்மியானாலும் நான் என்ன பண்ணுவேன், நான் வந்து இன்ஆக்டிவ் ஆயிடுவேன். இன்ஆக்டிவ்னா மூவே பண்ண மாட்டேன், அப்படியே தூங்கிடுவேன், சரியா? தூங்கிடுவேன். அதான் பேர் பண்ணும், சரியா? பேர் என்ன பண்ணும், வின்டர் ஸ்லீப்க்கு போயிடும். வின்டர் ஸ்லீப்னு என்ன அர்த்தம்னா, வின்டர் ஸ்லீப்னு என்ன அர்த்தம்னா ரொம்ப கோல்டாக இருக்குல்லப்பா, அப்போ வந்து பேரால் சர்வைவ் பண்ண முடியாது. சரி, அது என்ன பண்ணோம், கரடி, பேர்னா கரடி, கரடியால சர்வைவ் பண்ண முடியாது. கரடி என்ன பண்ணும், நிறைய சாப்பிட்டுட்டு தூங்கிடும். சஸ்பெண்டட்னா அதோட பாடி ஆக்டிவிட்டிஸ் ரொம்ப கம்மியாக்கிரும். அப்படியே தூங்கிட்டே இருந்தா என்ன ஆகும், அது பாடிக்கு வந்து எனர்ஜி தேவையில்லை. ஸோ அது வந்து ஒரு 3 மாதம் 4 மாதம் அப்படி தூங்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. புரியுதா? இது சமஸ்ய. ஒரு அதுக்கப்புறம் சின்ன ஃபிஷ்ஷஸ் இருக்கும். ஃபிஷ் என்ன பண்ணும், அது வந்து என்ன பண்ணும், அது வந்து ஏஸ்டிவேஷன். ஏஸ்டிவேஷன்னா சம்மர் ஸ்லீப். சம்மரில் வந்து ரொம்ப ஹீட் அதிகமாகிறதால என்ன ஆகும், அது ஆர்கனிசம் இருக்குது, அதோட தண்ணி வந்து எவாப்ரேட் ஆயிரும், அது வந்து செத்து போயிடலாம். ஸோ அது என்ன பண்ணும், சம்மர் ஸ்லீப் பண்ணுது. சம்மர் ஸ்லீப்னா என்ன அர்த்தம், சம்மர் ஸ்லீப்னா என்ன அர்த்தம், அது வந்து என்ன ஆகும், சம்மர் ஸ்லீப்னா அது வந்து சம்மரில் இன்ஆக்டிவ் ஆயிரும். ஸோ தட் அது வந்து சாகாமல் இருக்கிறதுக்கு. புரியுதா? ஸோ இந்த மாதிரி இவங்க வந்து ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்க. இதில் ஒரு இம்பார்ட்டன்ட் டேர்ம் என்ன பார்த்தீங்கன்னா ஹோமியோஸ்டேசிஸ். ஹோமியோஸ்டேசிஸ்னா என்னப்பா, ஏதாவது ஒரு ஆர்கனிசம் உயிரோடு இருந்ததுன்னா அது வந்து கான்ஸ்டன்ட் இன்டர்னல் என்வாயர்மெண்ட்டை மெயின்டைன் பண்ண ட்ரை பண்ணும். புரியுதா? அப்படின்னு என்ன அர்த்தம், என் பாடி டெம்பரேச்சர் 37 டிகிரி சென்டிகிரேட்னா நான் வந்து எப்படியாவது இந்த 37 டிகிரி சென்டிகிரேட்டை மெயின்டைன் பண்ண ட்ரை பண்ணுவேன். ரெகுலேஷன் என்ன பண்ணேன், நான் வந்து 37 டிகிரி மெயின்டைன் பண்ணேன். சரியா? மைக்ரேட் ஏன் பண்ணுறேன், ஸோ தட் என்னோட பாடி டெம்பரேச்சர் வந்து கண்ட்ரோலில் இருக்கணும். சஸ்பெண்ட் ஏன் பண்ணுறேன், ஸோ தட் என் பாடி டெம்பரேச்சர் வந்து கண்ட்ரோல் இருக்கணும். புரியுதா? ஸோ என் பாடி வந்து நல்லா ஃபங்க்ஷன் ஆகிட்டே இருக்கணும், என்னோட இன்டர்னல் ஆர்கன்ஸ்லாம் ஃபங்க்ஷன் ஆகிட்டே இருக்கணும். அதுதான் நம்ம என்ன சொல்லுவோம், ஹோமியோஸ்டேசிஸ். ஹோமியோஸ்டேசிஸ்னா மெயின்டைனிங் கான்ஸ்டன்ட் இன்டர்னல் என்வாயர்மெண்ட். பாருப்பா, நம்ம பாடிக்குள்ளே நீ பார்த்துன்னு நிறைய என்சைம்ஸ் இருக்குது, நிறைய ஹார்மோன்ஸ் இருக்குது, அதெல்லாம் ஒரு டெம்பரேச்சரில் தான் ஒர்க் பண்ணும்.
நிறைய என்சைம்ஸ் இருக்குது, நிறைய ஹார்மோன்ஸ் இருக்குது. அதெல்லாம் வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு குறிப்பிட்ட டெம்பரேச்சரில் தான் ஒர்க் பண்ணும். ஒரு குறிப்பிட்ட அதுக்கு என்வாயர்மெண்ட் தேவை. அந்த என்வாயர்மெண்ட்டை நான் மெயின்டைன் பண்ணலைன்னா என்னாகும், என் ஆர்கன்ஸ் வந்து ஃபெயில் ஆக ஆரம்பிச்சிடும், என் பாடி வந்து ஃபெயில் ஆக ஆரம்பிச்சிடும். சரியா? டெம்பரேச்சர், பிஹெச், சரியா, கரெக்டான அயன்ஸ் எனக்கு தேவை, அதெல்லாம் இல்லைன்னா என்ன ஆகும், பாடி வந்து ஃபெயில் ஆக ஆரம்பிச்சிடும். சரி, அதுதான் ஹோமியோஸ்டாசிஸ். ஹோமியோஸ்டாசிஸ்னா மெயின்டைனிங் கான்ஸ்டன்ட் இன்டர்னல் என்வாயர்மெண்ட். அது நான் எப்படி பண்ணுறேன், அது நான் வந்து இந்த மாதிரி டெக்னிக்ஸை ஃபாலோ பண்ணி பண்ணுறேன். சரியா? இந்த மாதிரி டெக்னிக்ஸை ஃபாலோ பண்ணி நான் வந்து வெளியே என்வாயர்மெண்ட் சேஞ்ச் ஆகுதுன்னா அதுக்கு நான் ரெஸ்பாண்ட் பண்ணுறேன். சரியா? சரி, எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். பார்த்தியாப்பா? ஃபார் எக்ஸாம்பிள் பாரு, இன்டர்னல் டெம்பரேச்சர், சாரி இன்டர்னல் லெவல், எக்ஸ்டர்னல் லெவல். ரெகுலேட்டர் என்ன பண்ணுறாங்க பாரு, ரெகுலேட்டர் வந்து பார்த்தேன்னா அப்படியே அவங்களோட இன்டர்னல் லெவலும் எக்ஸ்டர்னல் லெவலும் சேஞ்ச் ஆகாது. அவங்க இன்டர்னல் லெவல் வந்து மெயின்டைன்டாக இருக்கும். ரொம்ப இம்பார்ட்டன்ட் டயக்ராம்ப்பா, எக்ஸாமில் வரலாம். உங்ககிட்ட கேட்கலாம், வாட் இஸ் ஏ, வாட் இஸ் பி, வாட் இஸ் சி. ரெகுலேட்டர் என்ன பண்ணுறாங்க, அவங்களோட இன்டர்னல் லெவல் பார்த்தேன்னா சேமாக இருக்கு. கன்ஃபார்மர்ஸ் என்ன பண்ணுறாங்க, அவங்க இன்டர்னல் லெவல் வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்கு. எக்ஸ்டர்னல் லெவல் சேஞ்ச் ஆனால் இன்டர்னல் சேஞ்ச் ஆகுது, எக்ஸ்டர்னல் சேஞ்ச் ஆனால் இன்டர்னல் சேஞ்ச் ஆகுது. கன்ஃபார்மர்ஸ் என்ன பண்ணுறாங்க, தேர் இன்டர்னல் கண்டிஷன் சேஞ்சஸ் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ்டர்னல் கண்டிஷன். சரி, அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பார்ஷியல் ரெகுலேட்டர். இப்போ பார்ஷியல் ரெகுலேட்டர் என்ன பண்ணுறாங்கப்பா, ஒரு அளவுக்கு எக்ஸ்டர்னல் என்வாயன்மெண்ட்டில் சேஞ்ச் ஆகுது, ஆனால் ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் அவங்க வந்து எக்ஸ்டர்னல் என்வாயன்மெண்ட் படி சேஞ்ச் ஆக மாட்டேங்கிறாங்க, வந்து கான்ஸ்டன்ட் ஆகிறாங்க. The internal environment changes up to a level, okay, and it becomes constant. It doesn't change after that. புரியுதா? இந்த டயக்ராம் புரிஞ்சிருச்சா? சரி, இது வந்து கன்ஃபார்மர்ஸ், இவங்களோட இன்டர்னல் லெவல் வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும் எக்ஸ்டர்னல் லெவலை கம்பேர் பண்ணுறது. ரெகுலேட்டர் பார்த்தீங்கன்னா இன்டர்னல் லெவலும் எக்ஸ்டர்னல் லெவலும் சேமாக தான் இருக்கும். பார்ஷியல் ரெகுலேட்டர் கொஞ்சம் ஒரு அளவுக்கு எக்ஸ்சேஞ்ச் ஆகும், ஆனால் அதுக்கப்புறம் வந்து சேம் ஆயிடும். எஸ், வெரி குட். சரி, அடுத்தது பார்க்கலாம். ஸோ பாருங்கப்பா, it is the maintenance of homeostasis by physiological or behavioral means. சரியா? so response எப்படி பண்றோம், நம்ம வந்து constant internal temperature or internal environment maintain பண்றோம். எப்படி பண்றோம், by physiologicalனா நம்ம எக்ஸசைஸ் பண்றது. சரியா? நம்ம ஷிவரிங் வந்து நம்ம நடுங்கிறது வந்து ஒரு ஃபார்ம் ஆஃப் எக்ஸசைஸ், பிசிக்கல் ப்ராசஸ் ஆல. இல்லைன்னா பிஹேவியர்னா இங்கேருந்து நான் ஓடி போயிடுவேன். சரியா? ஓடி போய் வேற எங்கேயாவது தங்குவேன் ஃபார் சம்மர்ஸ், அதுக்கப்புறம் வின்டர் ஆனால் திருப்பி வந்துடுவேன், அந்த மாதிரி. புரியுதா? ஸோ அந்த மாதிரி பண்ணலாம், பிஹேவியர் பண்ணலாம். இட் என்ஷூர்ஸ் கான்ஸ்டன்ட் பாடி டெம்பரேச்சர், தட் இஸ் தெர்மோரெகுலேஷன். புரியுதாப்பா? டெம்பரேச்சர் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் மெயின்டைன் பண்ணுறது. ஏன்னா நம்ம பாடியில் இருக்கிற என்சைம்ஸ் நம்ம பாடியில் இருக்கிற ஹார்மோன்ஸ் ஒரு பர்டிகுலர் டெம்பரேச்சரில் தான் ஒர்க் பண்ணுது. அது கொஞ்சம் மெஸ்அப் ஆயிடுச்சுன்னா நம்மளால உயிர் வாழ முடியாது. அதனால் தெர்மோரெகுலேஷன் வந்து இம்பார்ட்டன்ட். கான்ஸ்டன்ட் ஆஸ்மோட்டிக் கான்சன்ட்ரேஷன். ஆஸ்மோட்டிக் கான்சன்ட்ரேஷன்னா நம்ம பாடிக்குள்ள எந்த தண்ணி, அயன்ஸ், நம்ம பாடிக்குள்ள ஒரு லெவல் ஆஃப் அயன் அண்ட் வாட்டரை நம்ம மெயின்டைன் பண்ணியே ஆகணும், இல்லைன்னா நம்ம வந்து செத்து போயிடுவோம். சரி, அதனால ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரி, இது ரெண்டையும் நம்ம வந்து பேலன்ஸ் பண்ணியே ஆகணும். சரியா? ஆல் பேர்ட்ஸ், மேமல்ஸ் அண்ட் வெரி ஃபியூ லோவர் அண்ட் இன்வெர்டிபிரேட் ஆர்கனிசம்ஸ், தே ஆர் ரெகுலேட்டர்ஸ். அவங்க என்ன ரெகுலேட்டர்ஸ்னா, அவங்க வந்து அவங்க பாடியோட டெம்பரேச்சரையும் அவங்க பாடியோட வாட்டர் அண்ட் அயனையும் பேலன்ஸ் பண்ணுவாங்க. சரியா? இவங்கள யாரு, ரெகுலேட்டர்ஸ். தே ஆர் ரெகுலேட்டர்ஸ், தே மெயின்டைன் த இன்டர்னல் டெம்பரேச்சர். புரியுதாப்பா? ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். பாரு, நான் சொல்லுவேன்ல, கான்செப்டை வந்து நல்ல ஒருக்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் நீங்க தப்பு செய்யற வாய்ப்பே இல்லை. சரியா? ஓகே, பர்ஃபெக்ட். ரைட், ரெண்டாவது பார்க்கலாம். சரியா? தெர்மோரெகுலேஷன் இன் மேமல்ஸ். பாரு, இந்த லைன்லாம் என்சிஆர்டிலேருந்து ஒன்று நான் பிக் பண்ணி வச்சிருக்கேன். சரி, அதனால தான் இந்த லைன் வந்து நம்ம படிக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். ஏன்னா இந்த லைன்லேருந்து டைரெக்டாகவே எக்ஸாமில் கொஸ்டின் கேட்பாங்க. சரியா? Now, the success of mammal is mainly due to their ability to maintain a constant body temperature. Thermoregulation என்னப்பா, அவங்க பாடி டெம்பரேச்சரை மெயின்டைன் பண்ண முடியும். சரியா? In summer, when outside temperature is more than body temperature, 37 degrees centigrade, we sweat profusely. புரியுதா? சம்மர்ல நீங்க பாத்தீங்கன்னா வெளியே டெம்பரேச்சர் அதிகமா இருக்கு, நமக்கு வந்து வேர்வை வரும். This results in evaporative cooling and brings down the body temperature. ஸோ நமக்கு வேர்க்க ஆரம்பிச்சுன்னா ஆகும்,
அந்த தண்ணி வந்து எவாப்ரேட் ஆனதுக்கப்புறம் நம்ம கூல் ஆகும். ஏதாவது ஹாட்டாக இருந்தால் அது மேலே தண்ணி ஊற்றினா அது வந்து கூல் ஆகும்ல, அதே மாதிரி நம்ம பாடி வந்து வேர்வை வந்து அது வந்து கூல் ஆகும். In winter, when temperature is below 37 degrees centigrade, விண்டர்ல கோல்டா இருக்கும்ல, டெம்பரேச்சர் கம்மியா இருக்கும்ல, என்ன ஆகும்? ஷிவரிங் occurs. நம்ம வந்து நடுங்க ஆரம்பிச்சிருவோம். It produces heat and raises the body temperature. நடுங்கிறது வந்து பார்த்தேனாப்பா ஒரு விதமான பிசிக்கல் எக்ஸசைஸ். எக்ஸசைஸ் பண்றதால என்ன ஆகுது? நம்மளோட பாடி டெம்பரேச்சர் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. எஸ் ஆர் நோ? ரொம்ப சப்ப மேட்டர் பா, இதெல்லாம் நான் வந்து சொல்லி கொடுக்க தேவையில்லை. புரியுதா? இதெல்லாம் ரொம்ப காமன் அண்டர்ஸ்டாண்டிங். அதுக்கு நம்ம பேர் தான் கொடுக்குறோம். நீ எதை புரிஞ்சுக்கணும்? ரெகுலேட்டர். அப்பா இதெல்லாம் ரெகுலேட்டரா அப்படின்னு நினைக்கணும். புரியுதா? எல்லாமே உங்க வாழ்க்கையில நடக்கிறது தான். அது நான் வந்து கொஞ்சம் அதுல டேர்மை மட்டும் போட்டுறேன். சரியா? ஒரு வார்த்தை மட்டும் கொடுத்துறேன், அவ்வளவுதான். அந்த வார்த்தை நீங்க மட்டும் படிச்சுக்கணும். சரியா? புரிஞ்சிருச்சு. சரி. Now, thermoregulation is energetically expensive, especially for small animals. புரியுதாப்பா? டெம்பரேச்சரை கண்ட்ரோல் பண்ணுறது வந்து சின்ன சின்ன அனிமல்ஸ் இருக்குல்ல, அதுக்கு வந்து ரொம்ப கஷ்டம். அதுக்கு வந்து நிறைய எனர்ஜி தேவை. ஆனால் ஹம்மிங் பேர்ட், ஷ்ரூஸ் இதெல்லாம் இத்தனோடு தான் இருக்கும். இதுக்கிட்ட ஆல்ரெடி எனர்ஜியாக இருக்காது. ஸோ இவங்களுக்காக அது வந்து கஷ்டமாக இருக்கும் அந்த அளவுக்கு எனர்ஜி ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு. They have large surface area relative to their volume. They do lose body heat very fast when it is cold outside. ஏன்னா அவங்க சைஸ் ரொம்ப சின்னதாக இருக்குல்லப்பா, ஆனால் அவங்க வால்யூம் டு சர்ஃபேஸ் ரேஷியோ, புரியுதா? சர்ஃபேஸ் ஏரியா அதிகமாக இருக்குது, வால்யூம் கம்மியாக இருக்குது. ஸோ அதனால என்ன ஆகும்? அவங்க எனர்ஜி வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக விட்டுருவாங்க. அதனால நீங்கள் பார்ப்பீங்க கோல்டான ஏரியாஸில் ஹிமாலயாஸ் அந்த மாதிரி இருக்குல்ல, இல்லை ரஷ்யா, ஆர்டிக், கனடா, அங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன அனிமல்ஸ் இருக்க மாட்டாங்க. பெருசாக போலார் பேர், சரியா, சீல், அந்த மாதிரி பெரிய பெரிய வேல்ஸ், அந்த மாதிரி பெரிய பெரிய ஆர்கனிசம் இருக்கும். ஏன்? அவங்களோட சர்ஃபேஸ் ஏரியா டு வால்யூம் ரேஷியோ வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும், சாரி கம்மியாக இருக்கும். இங்கே வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. புரியுதா? ஸோ சின்ன ஆர்கனிசம் நீங்கள் வந்து அந்த மாதிரி ஏரியாவில் பார்க்க முடியாது. ஏன்னா அவங்க பாடியிலேருந்து ஹீட் வந்து ரொம்ப சீக்கிரமாக வெளியே வந்துடும். அவங்க வந்து செத்து போயிடுவாங்க. சரியா சார்? செத்து போயிடுவாங்க சொல்லிட்டு இருக்கீங்க. ஸோ அப்போதான் உங்களுக்கு புரியும். அதனால சரியா டச் ஸோ பட்டியா சரியா? தே ஹாவ் டு எக்ஸ்பெண்ட் மச் எனர்ஜி டு ஜென்ரேட் பாடி ஹீட். இந்த சின்ன ஆர்கனிசம் வந்து நிறைய எனர்ஜி ஸ்பெண்ட் பண்ண வேண்டியது இருக்கும். சரியா? அவங்க சாப்பிட்றது இத்தனோடு தான் சாப்பிடுவாங்க. அந்த எனர்ஜியே அவங்க பாடியை கூலாக இல்லைன்னா ஹாட்டாக வைக்கிறதுக்கு ஸ்பெண்ட் பண்ணிட்டாங்களா அவங்களால சர்வை பண்ண முடியாது. Therefore, very small animals are rare in polar region. அதான் சின்ன அனிமல்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருப்பாங்கப்பா இந்த ஹில்லி லைக் மவுண்டன் ஏரியாஸ். அந்த மாதிரி மவுண்டன் ஏரியாஸ்னா எக்ஸ்ட்ரீம் கோல்டு கிளைமேட்ஸ், போலார் ஏரியாஸ். ஹிமாலயாவில் கொஞ்சம் மேலே போவீங்கல்ல, அங்கே அது இருக்குல்ல ஃப்ரோசன் ஹிமாலயாஸ், ரொம்ப டாப் லேயர், அங்கே வந்து ரொம்ப ஐஸாக இருக்கும்ப்பா. அங்கெல்லாம் நம்ம வந்து இந்த சின்ன ஆர்கனிசமாக பார்க்க முடியாது, பெரிய பெரிய ஆர்கனிசம் தான் இருக்கும். சரியா? சரி சார், அடுத்ததாக பார்க்கலாம். பாருங்கப்பா, கன்ஃபார்மர்ஸ்னா பாருங்கப்பா, 99% of animals and nearly all plants cannot maintain constant internal environment. சரியா? 99% animals and all plants, their body temperature and osmotic concentration change with surrounding condition. They are called as conformers. என்ன சொல்லுவாங்க? கோல்ட் பிளட் ஆர்கனிசம் கேள்விப்பட்டிருப்பீங்களப்பா. அவங்க பாடி டெம்பரேச்சர் வந்து சேஞ்ச் ஆயிரும் வித் ரெஸ்பெக்ட் டு தி அவுட் சைட். புரியுதா? ரெப்டைல்ஸ் அவங்கள என்ன ஆகும்? வெளியே என்ன டெம்பரேச்சர் அவங்க பாடி அந்த டெம்பரேச்சருக்கு ஆயிரும். புரியுதா? ஸோ எஸ், இன் அக்வாட்டிக் அனிமல்ஸ் osmotic concentration of body fluids changes with that of ambient osmotic concentration. புரியுதா? ஒரு அக்வாட்டிக் தண்ணியில் இருக்கிற ஆர்கனிசம் இருக்குல்ல, வெளியே எந்த மாதிரி இருக்கோ அது பாடியும் அதே மாதிரி மாறிடும். நான் சொன்னேன்ல, ஒரு சீ வாட்டர் ஃபிஷ் இருக்குல்ல, சீ ஃபிஷ், வெளியே சால்ட்டி வாட்டர் இருக்கிறதால அது பாடியும் சால்ட்டியாக மாறிடும். ஸோ தட் தண்ணி அந்த உள்ள வராது. அதே மாதிரி ஒரு ஃப்ரெஷ் வாட்டர் ஃபிஷ் இருந்தால் அது பாடிக்குள்ள சால்ட் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். இன்ட்ரெஸ்டிங்கா? எஸ், வெரி குட். இவங்க இந்த மாதிரி ஆர்கனிசம் என்ன சொல்லுவோம்? இந்த மாதிரி ஆர்கனிசம் நம்ம வந்து கன்ஃபார்மர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். கன்ஃபார்மர்ஸ்னா வெளியே என்ன டெம்பரேச்சர் இருக்கும் அவங்க பாடி டெம்பரேச்சர் அந்த மாதிரி ஆயிடும். நிறைய பசங்க கேட்பாங்க, சார் அப்போனா கன்ஃபார்மர்ஸ் சாகவே மாட்டாங்களா? அது பாருப்பா, எல்லா ஆர்கனிசமோட ஒரு பர்டிகுலர் த்ரெஷ்ஹோல்டு இருக்கும், அதுக்கப்புறம் அது செத்து தான் போகும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு பல்லி இருக்குது, சரியா? அந்த பல்லி வந்து வெளியே ஹாட்டாக இருந்தால் அது டெம்பரேச்சரும் ஹாட் ஆயிரும். ஆனால் இந்த ஹாட் டெம்பரேச்சரை நீ வந்து 100 டிகிரிஸ்க்கு மாற்றிட்டேன்னு ஆகும், அது வந்து எரிஞ்சு சாம்பல் ஆயிரும். சரியா? ஒரு அளவுக்கு தான் அது கன்ஃபார்ம் பண்ண முடியும். அதுக்கப்புறம் அது வந்து அகெயின் டெட் ஆயிரும். சார் செத்து போயிருவா, ஆவாப்பா செத்து போயிருப்பா அவன் பள்ளி. ஓகே,
புரிஞ்சுதா? கன்ஃபார்மர்ஸ் புரிஞ்சிச்சா? சரி, அடுத்து பார்க்கலாம். ஐயோ, பெண்ணு கீழே வந்துருச்சு. எஸ், நான் இன்னொன்று பார்த்தோன்னா மைக்ரேட்பா. சரியா? மைக்ரேட் என்ன பண்ண பார்க்கலாம். மைக்ரேட் நான் சொன்னேன்ல, ஒரு இடத்துல அதிகமாக டெம்பரேச்சர் ஆயிடுச்சுன்னா அது வந்து நம்ம அந்த இடத்த விட்டு கோல்டான ஏரியாவுக்கு போயிடும். அங்கே ரொம்ப குளிர் ஆயிடுச்சுன்னா நம்ம வந்து ஹாட்டான ஏரியாவுக்கு வந்துடும். அதுதான். மெனி அனிமல்ஸ் லைக் பேர்ட்ஸ் மூவ் அவே டெம்பரரிலி ஃப்ரம் ஸ்ட்ரெஸ்ஃபுல் ஹேபிட்டாட். ரொம்ப கோல்டு ஆயிடுச்சுன்னா அது வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல் ஆயிடும். ஸோ நம்ம என்ன பண்ணுவோம், கோல்டு ஏரியாலேருந்து ஒரு ஹாட் ஏரியாவுக்கு வந்துடும். சரியா? டு அ மோர் ஹாஸ்பிட்டபிள் ஏரியா and return when stressful period is over. சென்னையில் ரொம்ப வெக்கையா இருந்தால் நம்ம ஊட்டிக்கு போயிடலாம். அதுக்கப்புறம் கொஞ்சம் நாளைக்கு அப்புறம் நம்ம வரதான் வேண்டியது இருக்குது. ஏன்னா ஸ்கூல் இருக்கும், ஏன்னா ஆஃபீஸில் ஒர்க் இருக்கும். ஆனால் பேர்ட்ஸ்க்குலாம் அந்த மாதிரி இல்லைப்பா. ஃபார் எக்ஸாம்பிள், டியூரிங் வின்டர், சரியா, மைக்ரேட்டரி பேர்ட்ஸ் கம் ஃப்ரம் சைபேரியா டு கியோலாடோ நேஷனல் பார்க் இன் ராஜஸ்தான். புரியுதா? சைபேரியாவிலேருந்து நார்த் போல், அந்த சைபேரியா வந்து பார்த்தீங்கன்னா ரஷ்யாவில் நார்த் போல் அந்த பக்கம் இருக்குது. அங்கேருந்து பேர்ட்ஸ் வந்து இந்தியாவுக்கு வருது. புரியுதா? ரஷ்யா நீ பார்த்தேன்னா இது மேப் இருக்குல்லப்பா, இங்கே இருக்குது ரஷ்யா, நம்ம இந்தியா வந்து இங்கே இருக்குது. ஸோ இங்கே வந்து ரொம்ப கோல்டாக இருக்கும். ஸோ இங்கேருந்து வந்து அந்த பேர்டு வந்து இந்தியாவுக்கு வருது அந்த கோல்டு அவாய்ட் பண்ணுறதுக்காக. அது எங்கே வருது? வருஷம் வரும். கியோலாடோ நேஷனல் பார்க் அது எங்கே இருக்குது? பரத்பூரில் இருக்குது, ராஜஸ்தானில். இம்பார்ட்டண்ட்டாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க. கியோலாடோ நேஷனல் பார்க் எங்கே இருக்குது? நம்ம ராஜஸ்தான்ல இருக்கு. பரத்பூருங்கிற ஊர்ல ராஜஸ்தான்ல இருக்கு. இங்க என்ன நடக்குது? சர்பியன் வேர்ட்ஸ் வந்து கோல்ட் டைம்ல இங்க வந்து இருக்கிறாங்க டு அவாய்ட் த கோல்ட் கண்டிஷன்ஸ் over there. ஓகே, and other extremely cold northern region. சைபேரியா மட்டும் இல்ல, மற்ற கோல்ட் ஏரியாஸ்ல இருந்தும் பேர்ட்ஸ் வந்து இங்க வந்து நிக்குது, இங்க வந்து தங்கும். எஸ், சரியா? வெரி குட். சரி, அடுத்தது பார்க்கலாம். Now suspend என்ன பார்க்கலாம். In bacteria, fungi and lower plant, thick-walled spores help to survive unfavorable condition. Unfavorable condition ரொம்ப வெக்கையா இருக்குன்னு வச்சுக்கோ. சரியா? பாக்டீரியா வந்து சாக போகுது அப்படின்னு அர்த்தம். ஸோ பாக்டீரியா என்ன பண்ணோம்? பாக்டீரியா வந்து ஒரு வந்து ஸ்போர் ஃபார்ம் பண்ணிடும். இட் வில் ஃபார்ம் ஸ்போர்ஸ் விச் ஹேஸ் டஃப் வால். சரியா? ஸோ அண்ட் பாக்டீரியா ஆல்சோ இது வந்து என்ன ஆகும்? அந்த டஃப்பான கண்டிஷன் போனதுக்கு அப்புறம் தண்ணி இருக்கு, டெம்பரேச்சர் நார்மல் ஆயிடுச்சு, அப்போ என்ன ஆகும்? இந்த ஸ்போர் வந்து வில் கிவ் ரைஸ் டு பாக்டீரியா ஆர் ஃபங்கை. புரியுதா? அண்டர் சூட்டபிள் கண்டிஷன்ஸ் டே ஜெர்மினேட். புரியுதாப்பா? ஸோ என்ன பண்றாங்க இவங்க? என்ன பண்றாங்க? பாக்டீரியா, ஃபங்கை, லோவர் பிளான்ட் என்ன பண்றாங்கன்னா இவங்க வந்து ஒரு ஸ்போர், ஒரு சீடு மாதிரி ப்ரொடியூஸ் பண்ணி வச்சுக்கிறாங்க. சரியா? ஸோ தே ப்ரொடியூஸ் திக் வால்ட் ஸ்போர் அண்டர் அன்ஃபேவரபிள் கண்டிஷன். தண்ணி இல்லை, ரொம்ப வெக்கையா இருக்கு. சரியா? அந்த மாதிரி கண்டிஷன்ஸ்ல என்ன பண்ணுவாங்க? இவங்க வந்து ஸ்போர், ஒரு சீடு மாதிரி ஸ்ட்ரக்சரை ஃபார்ம் பண்ணி வச்சிருவாங்க. இந்த சீடு வந்து ரொம்ப திக் வாலா இருக்கு. இந்த திக் வால் வந்து ப்ரொடெக்ட் பண்ணும். இந்த திக் வால் வந்து இந்த ஸ்போரை வந்து ப்ரொடெக்ட் பண்ணும் ஃப்ரம் திஸ் திங். சரியா? ஸோ அதனால என்ன ஆகும்? அதுக்கப்புறம் இது வந்து சர்வைவ் பண்ணிடும். சரியா? உயிர் வாழ்ந்துடும். ஆனா ஹீட் வந்து திருப்பி அதிகமாகிறப்ப இது வந்து செத்து போயிடும். பார்த்து நீங்க கொல்றதுலே இருக்கீங்கப்பா. இல்லப்பா, செத்து போகாது, இது வந்து பொழைச்சு போயிடும். சரியா? தென் இன் ஹையர் பிளான்ட்ஸ், சீட்ஸ் அண்ட் சம் வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்டிவ் ஸ்ட்ரக்சர்ஸ் சர்வ் டு டைட் ஓவர் பீரியட்ஸ் ஆஃப் ஸ்ட்ரெஸ், ரெடியூசிங் தேர் மெட்டபாலிக் ஆக்டிவிட்டி. பிளான்ட்ஸ்ல வந்து இதே ஸ்போர் பண்றதை வந்து சீடு பண்ணும். சரியா? சீட்ல என்ன ஆகும்? அதோட ஆக்டிவிட்டி வந்து ரொம்ப கம்மியாயிரும்ப்பா. அது வந்து உயிர் வாழ்றதுக்கு மட்டும் இருக்கும். சரி, ரொம்ப துடிக்காது. ஒன்லி ஸ்மால் ஃபங்க்ஷன்ஸ் பண்ணும். ஸோ அதனால அது வந்து சர்வைவ் பண்ணிடும். சரியா? தி ஜெர்மினேட் அண்டர் ஃபேவரபிள் கண்டிஷன் ஆஃப் மாய்ஸ்சர் அண்ட் டெம்பரேச்சர். நமக்கு வந்து தேவையானது என்னப்பா? தண்ணி, டெம்பரேச்சர் தான். அது கரெக்டாக கிடைச்சிடப்ப அது வந்து ஜெர்மினேட் பண்ணிடும். சேம் லைக் ஸ்போர்ஸ். இன்ட்ரெஸ்டிங்கா இல்லையா? ரெகுலேட் பார்த்துட்டோம், கன்ஃபார்மர்ஸ் பார்த்துட்டோம், மைக்ரேட்டரி பார்த்துட்டோம், சஸ்பெண்டும் பார்த்துட்டோம். சரி, இன்னும் எக்ஸாம்பிள் இருக்கு பாருங்க. இப்போ எக்ஸாம்பிள் நீங்க பார்த்தீங்கன்னா ஹைபர்னேஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். பேர்ஸ் டூரிங் வின்டர் காலத்துல நம்ம பேர் இருப்பாங்களா, கரடி என்ன பண்ணும்? அது வந்து ஹைபர்னேஷன் பண்ணும். ஹைபர்னேஷன் என்ன ஆகும்? அது வந்து இன்ஆக்டிவ் ஆயிரும். ஹைபர்னேஷன் என்ன ஆகும்? அது வந்து இன்ஆக்டிவ் ஆயிரும். அதே மாதிரி ஏஸ்டிவேஷன்னா some snails and fish during summer, இது என்ன சொல்லுவோம்? சம்மர் ஸ்லீப்னு சொல்லுவோம். avoid desiccation, to avoid desiccation என்ன அர்த்தம்? டெசிகேஷன் என்ன அர்த்தம்? தண்ணி எல்லாம் எவாப்ரேட் ஆகி அகைன் செத்து போயிடும்.
சரியா? ரொம்ப ஹீட் ஆயிடுச்சுன்னா ஆகும்ப்பா, அந்த ஃபிஷ்ஷில் இருந்து தண்ணியெல்லாம் அப்படியே எவாப்ரேட் செத்து போயிடும். ஸோ அதை ப்ரிவென்ட் பண்ணுறதுக்காக அது வந்து ஏஸ்டிவேஷனில் போயிடும். ஏஸ்டிவேஷன்னா சம்மர் ஸ்லீப். இன்னொன்று பார்த்தீங்கன்னா டயாபாஸ்னு இருக்கும்ப்பா. A stage of suspended development of many zooplanktons in lakes and pond. இந்த zooplankton என்ன பண்ணோம், அது வந்து சஸ்பெண்டட்னா அது வந்து டெவலப்பே ஆகாது, அது வந்து இன்ஆக்டிவ் ஆயிரும். அது வந்து இன்ஆக்டிவ் ஆயிரும். புரிஞ்சுதாப்பா? எக்ஸாம்பிள் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஹைபர்னேஷன் இன் பேர்ஸ், ஏஸ்டிவேஷன் இன் சேல் அண்ட் ஃபிஷஸ். டயாபாஸ் எங்க நடக்குது? இன் zooplanktons. சரியா? டயாபாஸ் எங்க நடக்குது? zooplanktonல நடக்குது. இன்ட்ரெஸ்டிங். சரி, அடுத்து பார்க்கலாமா? வெரி குட், பர்ஃபெக்ட். சரியா? ஸோ இப்போ நம்ம வந்து ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா அது வந்து எப்படி நம்ம ரெஸ்பாண்ட் பண்ணுறோம் அதுக்கு பார்த்தோம். சரியா? இப்போ மூணாவது இன்னொன்று பார்த்தீங்கன்னா, மூணாவது நாலாவது தான். சரி, சில ஆர்கனிசம்ஸ் வந்து என்ன பண்ணுன்னா அடாப்ட் பண்ணும். அடாப்ட்னா அவங்க பாடிஸில் கொஞ்சம் சேஞ்சஸ் கொண்டு வருவாங்க. சரியா? ஸோ பாரு, அடாப்டேஷன் இஸ் த மார்ஃபலாஜிக்கல், physiological and behavioral attribute that enables an organism to survive and reproduce in its habitat. சரியா? மார்ஃபலாஜிக்கல் என்ன அர்த்தப்பா? வெளியே தெரிகிறது. சரியா? தெரிகிறது. ஃபிசியோலாஜிக்கல்னா நம்ம பாடிக்குள்ள நம்ம சில சேஞ்சஸ் வந்துடும். சரியா? அது ஒரு அடாப்டேஷன். இன்னொன்று பார்த்தீங்கன்னா பிஹேவியரல் அட்ரிபியூட்ஸ். பிஹேவியரல்னா நம்ம வந்து எப்படி பிஹேவ் பண்ணுறோம். சரியா? ஃபார் எக்ஸாம்பிள், நான் வந்து ஒரு பொந்து மாதிரி இருக்குல்ல, ஒரு ஹோல் இருக்குல்ல, ஒரு பொந்து மாதிரி இருக்கும், அதுக்குள்ளே போய் ஒளிஞ்சிக்கிறேன்னா ரொம்ப வெயில் அடிக்கிறப்ப. சரியா? அந்த மாதிரி இதெல்லாம் என்னோட பிஹேவியர். புரியுதாப்பா? இதெல்லாம் இருக்குது. மார்ஃபலாஜி பார்த்தீங்கன்னா சில சில பல்லி இருக்குல்லப்பா. சரியா? பல்லி என்ன பண்ணுன்னா கெமீலியன் கேள்விப்பட்டிருக்கீங்க. கெமீலியன் வந்து என்ன பண்ணும், அதோட கலரை, பாடி கலரை சேஞ்ச் பண்ணிக்கும் ஃபார் சர்வைவல். சரியா? கெமோஃப்ளாஜ் சொல்லுவாங்க, அது சர்வை பண்ணுறதுக்கு. ஸோ அதெல்லாம் நடக்குது. சரி, அதை பற்றி பார்க்கலாம். ஸோ மெனி அடாப்டேஷன்ஸ் ஹேவ் இவால்வ்ட் ஓவர் லாங் எவல்யூஷனரி டைம் and are genetically fixed. நிறைய இந்த மாதிரி அடாப்டேஷன் வந்து என்ன நடக்குதுன்னா ஒரு ஒரு எவல்யூஷன் மாதிரி ஒரு வருஷக்கணக்காக நடந்துட்டு இருக்கு. சரியா? அண்ட் அது வந்து இப்போ வந்து பாடியில் டிஎன்ஏலே அது வந்துருச்சு. புரியுதா? நீங்கள் பார்த்துருப்பீங்க நிறைய ஆர்கனிசம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க பேக்ரவுண்டில் ஒளிஞ்சிக்குவாங்க டு ப்ரொடெக்ட் தெம்செல்ஸ் ஃப்ரம் ப்ரெடேட்டர்ஸ். சரி, அதெல்லாம் வந்து ஜெனட்டிக்கலாகவே இருக்குது அப்படிங்கிறாங்க. சரியா? ஸோ அது நம்ம அடாப்டேஷன்ஸ் கொஞ்சம் பார்க்கலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், அடாப்டேஷன் ஆஃப் கங்காரு ரேட் ரொம்ப பாருமா, நான் சொன்னேன்ல எக்ஸாம்பிள்ஸ் வந்து ஈக்காலஜி யூனிட்லேயே எக்ஸாம்பிள்ஸ் ரொம்ப 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 முக்கியமானது. சரியா? நான் சொல்கிறப்ப எக்ஸாம்பிள்ஸ் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சரியா? ஸோ நார்த் அமெரிக்கா டெசர்ட்டில் ஒரு கேங்கரு ரேட் இருக்குப்பா, ஒரு எலி, கேங்கரு எலி. சரியா? கங்காரு எலி. அது என்ன பண்ணுதுன்னா, இன்டர்னல் ஃபேட் ஆக்சிடேஷன் கிவ்ஸ் வாட்டர் as byproduct if there is no external source of water. புரியுதாப்பா? நார்த் அமெரிக்கா டெசர்ட்ல இந்த ஒரு அனிமல் இருக்கு. இது என்ன பண்ணோம், அது பாடியில் இருக்கிற ஃபேட்டை ஆக்சிடைஸ் பண்ணி தண்ணியை ப்ரொடியூஸ் பண்ணி அதை குடிச்சிக்கும், அதை யூஸ் பண்ணிக்கும். பெஸ்ட் குடிக்காது, அதை யூஸ் பண்ணிக்கும். அதுக்கு தண்ணி கிடைக்கல, என்ன பண்ணுது, அதோட ஃபேட்டை வந்து பேர்ன் பண்ணி தண்ணி ப்ரொடியூஸ் பண்ணி அதை யூஸ் பண்ணிக்குது. சரியா? ஸோ அண்ட் இட் ஹஸ் அபிலிட்டி டு கான்சென்ட்ரேட் யூரின் ஸோ தட் மினிமல் வால்யூம் ஆஃப் வாட்டர் இஸ் யூஸ்ட் டு ரிமூவ் எக்ஸ்கிரீட்டரி ப்ராடக்ட். என்ன பண்ணுது, அதோட யூரினை வந்து ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணுது ஸோ தட் வாட்டர் வந்து லோஸ் ஆகாமல் இருக்கிறதுக்கு. நீங்கள் கூட பார்த்துருப்பீங்க ரொம்ப வெயிலாக இருந்தால் நம்ம யூரின் வந்து ரொம்ப கான்சென்ட்ரேட்டாக இருக்கும். நீ ரொம்ப தண்ணி குடிக்கலன்னா யூரின் வந்து ரொம்ப கான்சென்ட்ரேட்டாக இருக்கும். அது வந்து நம்ம பாடியோட வே ஆஃப் கன்சர்விங் வாட்டர். அதே இது நீ கோல்டான ஏரியாவுக்கு போனேன்னா என்ன ஆகும், நம்ம யூரின் வந்து நிறையா போவோம். ஏன்னா அப்போ நமக்கு தண்ணி அவ்வளோ தேவையில்லை. நீ நிறைய தண்ணி குடித்தா உனக்கு தேவையில்லைன்னா அது வந்து யூரின் வழியாக வெந்து வந்துடும். புரியுதா? இதில் வந்து அடாப்டேஷன். ஸோ கேங்க்ரேட் என்ன பண்ணுது, ஃபேக்டை ஆக்சிடைஸ் பண்ணி தண்ணி எடுத்துக்குது, யூரினை கான்சென்ட்ரேட் பண்ணி தண்ணியை வேஸ்ட் ஆகாமல் பார்த்துக்குது. சரியா? வெரி குட். இன்னொன்று பார்த்தீங்கன்னா டெசர்ட் பிளான்ட் என்ன வந்து நான் பார்த்தேன்னாப்பா, அதில் வந்து அதோட லீஃப்ல என்ன இருக்கும், அதோட லீஃப்ல என்ன இருக்குப்பா, ஒரு திக் கியூட்டிக்கல். கியூட்டிக்கல் என்ன அர்த்தம், இது வந்து ஒரு வேக்ஸ் லேயர் மாதிரி. ஒரு திக்கான வேக்ஸ் லேயர் மாதிரி இருக்கு. இந்த வேக்ஸ் லேயர் என்ன பண்ணும், தண்ணி வந்து எவாப்ரேட் ஆகாம பார்த்துக்கும். இந்த வேக்ஸ் லேயர் என்ன பண்ணும், தண்ணி வந்து வெயில் எவாப்ரேட் ஆகாம பார்த்துக்கும். சரியா? ஸோ presence of thick cuticle on leaf surface
their stomata range deep in the pits to minimize loss of water. Stomata enna stomata na the small pores present in the surface of the leaf. இந்த ஸ்டொமேட்டா கூட நீங்க பாத்தீங்கன்னா உள்ளுக்குள்ள இருக்கு. ஸ்டொமேட்டா எங்க இருக்கு? ரொம்ப உள்ளுக்குள்ள இருக்கு. It is present deep inside the leaf so that to prevent loss of water. இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா a special photosynthetic pathway called as CAM pathway, Carnosian acid metabolism. Carnosian acid metabolic pathway. இது என்ன பண்ணோம்? ஸோ டெசர்ட் பிளான்ட் என்ன பண்ணுனாப்பா பாரு, டெசர்ட் பிளான்ட் வந்து மதிய நேரத்தில் ஸ்டொமேட்டாவை ஓப்பன் பண்ணால் என்ன ஆகும்? ஃபுல்லாக தண்ணி வந்து எவாப்ரேட் ஆகிடும். ஸோ ஆனால் கார்பன் டை ஆக்சைடு வந்து எப்படி எடுத்துக்கிறது? ஸ்டொமேட்டா ஓப்பன் பண்ணால் தானே கார்பன் டை ஆக்சைடு வரணும். கார்பன் டை ஆக்சைடு வந்தால் தானே அது ஃபோட்டோசிந்தசிஸ் பண்ண முடியும். ஸோ இந்த டெசர்ட் பிளான்ட்க்கு வந்து கார்பன் டை ஆக்சைடு எப்படி கிடைக்கும்னா நைட் டயத்தில் என்ன பண்ணுன்னா இது வந்து என்ன பண்ணும்? திருடர்கள் பண்ணுவாங்களே, திருட்டுத்தனை பண்ணுவாங்களே, அதே மாதிரி இந்த டெசர்ட் பிளான்ட் என்ன பண்ணுன்னா நைட்டில் கார்பன் டை ஆக்சைடை ஒரு வந்து ப்ராடக்டாக கன்வெர்ட் பண்ணி சேவ் பண்ணி வச்சுக்கும். சரி, அதுதான் கேராசுலேஷியன் ஆசிட் சொல்லுவோம். ஸோ நைட் டயத்தில் இது வந்து டொமேட்டோவை ஓப்பன் பண்ணி கார்பன் டை ஆக்சைடை ஒரு ப்ராடக்டாக வச்சுக்கும். சரியா? இந்த ப்ராடக்ட் வந்து காலையில் சன்லைட் இருக்கணும்ல, ஸோ இந்த ப்ராடக்ட் வந்து லீஃப்குள்ளே போயிடும். இந்த ப்ராடக்ட் வந்து லீஃப்குள்ளே போயிடும். சன் வந்த உடனே இந்த ப்ராடக்ட்ல இருந்து என்ன பண்ணும்? கார்பன் டை ஆக்சைடு திருப்பி ஃபார்ம் பண்ணி போட்டோசிந்தசிஸ் பண்ணிடும். புரியுதா? ஸோ இது என்ன பண்ணுது? டெசர்ட் பிளான்ட் என்ன பண்ணுது? ரொம்ப திருட்டுத்தனம் பண்ணுது. என்ன பண்ணுது? திருட்டுத்தனம் என்ன பண்ணுது? நைட் வந்து கார்பன் டை ஆக்சைடை எடுத்து வச்சுக்குது. சன்லைட் வந்த உடனே அந்த கார்பன் டை ஆக்சைடை யூஸ் பண்ணி போட்டோசிந்தசிஸ் பண்ணிடுது. புரியுதா? ஸோ வந்து ஏன் சார் காலையில் ஏன் ஸ்டொமேட்டோ ஓப்பன் பண்ணுறது? ஏன்னா காலங்காலத்தில் நீங்கள் ஸ்டொமேட்டோ ஓப்பன் பண்ணீங்கன்னா கார்பன் டை ஆக்சைடு எடுத்துக்கலாம், ஆனால் கூடவே நம்மளோட என்ன தண்ணி எவாப்ரேட் ஆயிடும். ஸோ அதான் என்ன பண்ணுது? இது வந்து நைட் ஸ்டொமேட்டோவை ஓப்பன் பண்ணி கார்பன் டை ஆக்சைடு எடுத்துக்குது. சரியா? நைட் வந்து தண்ணி எவாப்ரேட் ஆகுது, ஏன்னா சன் இல்லை. ஸோ நைட் வந்து கார்பன் டை ஆக்சைடு எடுத்து ஒரு ப்ராடக்டாக சேவ் பண்ணி வச்சுக்குது. காலங்காலத்தில் சன் வந்த உடனே இந்த ப்ராடக்டை கார்பன் டை ஆக்சைடை மாற்றி ப்ராடக்ட் கிரியேட் பண்ணி யூஸ் பண்ணிக்குது. A special photosynthetic pathway, that is CAM pathway, enables stomata to remain closed during a day. இது வந்து ஒரு வந்து மாடிஃபிகேஷன், ஒரு வந்து அடாப்டேஷன். அப்போதான் இந்த பிளான்ட் வந்து சர்வை பண்ண முடியுது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா டெசர்ட் பிளான்ட் ஓப்புன்ஷியா. இதில் என்ன நடந்தது? லீவ்ஸே இல்லை, அதுக்கிட்ட லீவ்ஸே இல்லை. லீவ்ஸ் வந்து மாடிஃபை ஆகி ஒரு தானா மாடிஃபை ஆயிடுது. லீவ்ஸ் வந்து ஆர் மாடிஃபைட் as முள்ளு சொல்லுவோம்ல, முள்ளா மாறிடுது. சரி, அதில் லீவ்ஸ் இல்லை, ஆனால் முள்ளா இருக்கு. They have no leaves, they are reduced to spines. Photosynthesis is done by stems only. Photosynthesis நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்டெம் தான் பண்ணுது, அதில் லீவ்ஸ் இல்லை. லீவ்ஸ் ஏன் இல்லைப்பா? பர் லீவ்ஸ் இருந்தால் இதோட சர்ஃபேஸ் ஏரியா அதிகமாக இருக்குமா? லீஃப் இருந்தால் சர்ஃபேஸ் ஏரியா அதிகமாக இருக்குமா? ஸோ அதனால என்ன ஆகும்? தண்ணி வந்து எவாப்ரேட் ஆயிரும். தண்ணி வந்து எவாப்ரேட் ஆயிரும். ஆனால் அதை வந்து நம்ம லீஃபை வந்து மாற்றிட்டோம்னா, முள்ளா மாற்றிட்டோம்னா சர்ஃபேஸ் ஏரியா கம்மியாயிருச்சா? ஸோ தண்ணி லாஸ் வந்து ரொம்ப கம்மியாயிரும். எஸ், இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கா? ஸோ அதான் சரி, அடாப்டேஷன் புரிஞ்சாச்சு. சரி, அடுத்தது சரியா? இன்னொன்று பார்த்தீங்கன்னா அடாப்டேஷன், மேமல்ஸ் அடாப்டேஷன் இருக்கு. மேமல்ஸ் ஃப்ரம் கோல்டர் கிளைமேட் ஹாவ் ஷார்ட்டர் இயர்ஸ் அண்ட் லிம்ஸ் டு ரெடியூஸ் ஹீட் லாஸ். நம்ம கோல்டு ஏரியாஸில் பார்த்தீங்கன்னா அனிமல்ஸ் இருக்குல்ல, அதோட காது கையில் சின்னதாக இருக்கும். நீங்கள் பென்குயின் பார்த்துருப்பீங்க, பென்குயினோட சின்னதாக கை இருக்கும். ஏன்? பெருசாக இருந்தால் சர்ஃபேஸ் ஏரியா அதிகமாயிரும், ஹீட் லாஸ் வந்து அதிகமாக இருக்கும். இது என்ன சொல்லுவோம்? ஆலன்ஸ் ரூல்னு சொல்லுவோம். ரொம்ப இம்பார்ட்டன்ட்ப்பா, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். பாரு, இந்த எக்ஸாம்பிள்ஸ்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. சரியா? இன்னொன்று பாருங்க, அக்வாட்டிக் அனிமல்ஸ் லைக் சீல் ஹாவ் அ திக் ஃபேட் லேயர். சீல், போலார் பேர், இவங்களாம் என்ன இருக்குமா? அவங்க எப்படி இந்த மாதிரி கோல்டான ஏரியாவில் நான் வந்து சர்வை பண்ண முடியுது? பாரு, நாங்கள் கோல்டான ஏரியா போனால் ஒரு 10 ஜாக்கெட் போட்டுக்குவோம். சரியா? ஆனால் இந்த அனிமல்ஸ் இருக்குல்ல, சீல், போலார் பேர், இவங்க எப்படி சர்வை பண்ண முடியுது? ஏன்னா அவங்க பாடி ஸ்கின்னுக்கு கீழே ஒரு ஃபேட் லேயர் இருக்குப்பா, அந்த பிளபர்னு சொல்கிறோம். சரி, இந்த பிளபர் தான் அவங்க பாடியை ஹாட்டாக வச்சுக்குது, அவங்க பாடி ஹீட்டர் எஸ்கேப் ஆகாமல் பார்த்துக்குது. சரியா? aquatic mammal like seal have a thick layer of fat blubber below their skin that acts as an insulator and reduces loss of body heat. அந்த பாடி ஹீட்டை லாஸ் பண்றதுக்கு ப்ரொடெக்ட் பண்ணும். புரியுதா? ஸோ மேமல்ஸ்க்கு பாடி கீழே என்ன இருக்கு? ஸ்கின்னு கீழே என்ன இருக்கு? ஒரு பெரிய ஃபேட் லேயரே இருக்கு. இந்த ஃபேட் லேயர் என்ன பண்ணும்? ஹீட்டை வந்து எஸ்கேப் ஆகாம பார்த்துக்கும்.
இன்ட்ரெஸ்டிங்காக சிம்பிளானது பாப்பா, நான் சொல்கிறேன் ரொம்ப ரொம்ப சிம்பிளானது. இதை வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. எக்ஸாம்பிள்ஸை அப்படியே கொஷின் வரும். சரியா? அடுத்தது நான் physiological and biochemical adaptation. சரியா? இப்போ physiological and biochemical என்ன நடக்குது பாருங்க. At high altitude 3500 meter we feel altitude sickness அப்படின்னு என்ன அர்த்தம் பாருப்பா. நம்ம வந்து ஒரு ஹிமாலயாவுக்கு போகிறோன்னு வச்சுக்கோ, ஒரு ஒரு என்னப்பா சொல்லுவோம், ஒரு ஹில்லி ஏரியாவுக்கு போகிறோன்னு வச்சுக்கோ. இது என்ன ஹைட்டில் இருக்கா? 3500 மீட்டர் ஹைட்டில் இருக்கு. இங்கே என்ன நடக்கும்னாப்பா, ஆக்சிஜன் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். ஆக்சிஜன் இஸ் லோ. ஆக்சிஜன் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். சரி, ஆக்சிஜன் கம்மியால் என்ன ஆகும்? நம்ம இங்கே சுத்த போவோம்ல, ஹில் ஸ்டேஷன் போயிருக்கோம்ல, அப்போ ரொம்ப ஹைட்டில் போயிட்டீங்கன்னா ஊட்டி கொடைக்கானல்லாம் நடக்காது. நீ வந்து ஹிமாலயாஸில் லே லதாக் கேள்விப்பட்டிருக்கீங்களா? லே லதாக், சரி, இந்த மாதிரி ஏரியாவுக்கு போனீங்கன்னா என்ன ஆகும்னா, அங்கே வந்து ஆக்சிஜன் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும்ப்பா. ஏன்னா நீங்கள் பாரு, லேண்டை விட்டு மேலே போக போக ஆக்சிஜன் வந்து கம்மியாகிட்டே இருக்கும். ஸோ அந்த ஹை லெவலில் ஆக்சிஜன் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ ஆக்சிஜன் கம்மியாக இருந்தால் நம்ம பாடிக்கு என்ன தேவை? ஆக்சிஜன் தானே தேவை. நம்ம பாடிக்கு ஆக்சிஜன் கம்மியாக கிடைக்கும். நம்ம பாடிக்கு ஆக்சிஜன் கம்மியாக கிடைச்சா நம்ம பாடி ஃபீல் பண்ணுவோம், ஐயோ ஏதோ தப்பு நடந்திருக்கு. சரி, அதனால என்ன ஆகும், நமக்கு வந்து ஹார்ட் வந்து ஃபாஸ்ட்டாக பீட் பண்ண ஆரம்பிச்சிடும். சரியா? ஃபெட்டிக், நமக்கு வந்து டயர்ட்னஸ் வரும். சரி, நமக்கு வந்து வாந்தி வர்றாப்போ ஒரு ஃபீலிங் வரும். அதான் என்ன சொல்லுவோம், ஆல்டிடியூட் சிக்னஸ் சொல்லுவோம். ஏன் ஆல்டிடியூட் வந்து, ஏன்னா என்வாயன்மெண்ட்டில் ஆக்சிஜன் கம்மியாக இருக்குது. ஆக்சிஜன் கம்மியாக இருந்தால் என் பாடிக்குள்ளே ஆக்சிஜன் கம்மியாக போகுது. என் பாடிக்குள்ள ஆக்சிஜன் கம்மியாக என் பாடியில் எனர்ஜி கம்மியாக ஃபார்ம் ஆகுது. சரியா? ஹார்ட் ஏன் பீட் பண்ணுது? ஏன்னா ஹார்ட்டுக்கு வந்து ஐயோ ஆக்சிஜன் இல்லையே, ஆக்சிஜன் கொண்டு வாங்க ஹார்ட் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக பீட், ஸோ தட் மோர் ஆக்சிஜன் கம்ஸ் இன். புரியுதா? ஸோ திஸ் இஸ் டியூ டு லோ அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர், ஸோ த பாடி டஸ் நாட் கெட் எனஃப் ஆக்சிஜன். பாடிக்கு வந்து எனஃப் ஆக்சிஜன் கிடைக்காது. அது வந்து கொஞ்சம் ஆல்டிடியூட் சிக்னஸ் வரும் ஃபார் 1 to 3 days. சரியா? Gradually we get acclimatized the situation and body compensate low oxygen availability by increasing RBC breathing rate and decreasing the binding affinity of hemoglobin. அப்படி என்ன பண்ணுது பாரு, நம்ம பாடி என்ன பண்ணும், ஃபர்ஸ்ட் வந்து நம்மளோட ஆர்பிசியை இன்க்ரீஸ் பண்ணும். ஆர்பிசி இன்க்ரீஸ் ஆனா என்ன ஆகும், நம்ம ஆக்சிஜனை நல்லா யூஸ் பண்ணிக்கலாம். ரெண்டாவது பிரீதிங் ரேட் வந்து இன்க்ரீஸ் ஆகும். பிரீதிங் ரேட் வந்து நம்ம வந்து ஃபாஸ்ட்டாக ப்ரீத் பண்ணலாம், ஸோ தட் மோர் ஆக்சிஜன் கேன் கோ. மூணாவது பார்த்தேன்னா ஹீமோகுளோபினோட பைண்டிங் எஃபிஷியன்சி வந்து கம்மி பண்ணுது. நீங்கள் சொல்லுங்க சார் கம்மி பண்ணுதா, ஏன் அதிகமாக தானே ஆகணும்? பாரு, கம்மி பண்ணுதுன்னா ஏன்னா, ஸோ பாரு நம்ம இங்கே என்ன ஆகுது, ஹீமோகுளோபின் ப்ளஸ் ஆக்சிஜன் கிவ்ஸ் ஆக்சி ஹீமோகுளோபின். ஆமாவா இல்லையா? ஆக்சிஹீமோகுளோபின். ஆனால் இது உடையிறதுக்கு வந்து இது உடையணும். ஹீமோகுளோபின் should break down. So to facilitate that, the affinity of the hemoglobin is decreased. புரியுதாப்பா? சரியா? ஸோ அதனால ஹீமோகுளோபினோட எஃபிஷியன்சி வந்து டிக்ரீசிங் த பைண்டிங் கெப்பாசிட்டி ஆஃப் ஹீமோகுளோபின், ஸோ தட் இட் கேன் செப்பரேட் அட் த டிஷ்யூ சைட் அண்ட் இட் கேன் ஃபார்ம் மோர் பாண்ட்ஸ் அட் த yes, what do I say, more bonds at the alveolar side. புரியுதா? நம்ம ஹீமோகுளோபின் வந்து அதிகமாக கேரி பண்ண முடியும். அப்பதான் ஓகே, புரிஞ்சிருச்சா? ஸோ இதெல்லாம் நம்ம வந்து ஹை ஆல்டிடியூட்ல நடக்குது. சரி சார், இதெல்லாம் நமக்கு புரிஞ்சாச்சு. சரி, ஆர்பிசி இன்க்ரீஸ் ஆயிரும், நம்ம பிரீதிங் ரேட் இன்க்ரீஸ் ஆயிரும். மூணாவதா பார்த்தீங்கன்னா பைண்டிங் அஃபினிட்டி ஆஃப் ஹீமோகுளோபின் டிக்ரீசஸ். சரியா? வெரி குட். அடுத்த இன்னொரு அடாப்டேஷன் பார்த்தீங்கன்னா பிஹேவியரல் அடாப்டேஷன். பிஹேவியர் சொல்லுவோம்ல பாரு, இது வந்து ஃபிசியோலாஜிக்கல். நம்ம பாடியில் ஆர்பிசி இன்க்ரீஸ் ஆகிறது வந்து ஃபிசியோலாஜிக்கல் சேஞ்ச். சரியா? இப்போ இந்த பல்லி என்ன பண்ணுது, பிஹேவியரல் பாரு, இது வந்து என்ன பண்ணுன்னா அதோட பாடி டெம்பரேச்சர் கம்மி ஆயிடுச்சுன்னு ஆகும், அது வந்து வெயிலில் போய் உட்காந்துரும். வெயில் உட்காந்தோன்னா அதோட டெம்பரேச்சர் வந்து அதிகமாகிடுச்சுன்னா திருப்பி போய் ஒரு ஓட்டுக்குள்ளே நுழைஞ்சிரும். பாடி டெம்பரேச்சர் கம்மி ஆயிடுச்சா திருப்பி மேலே வந்துடும். ஸோ இது வந்து ஒரு பிஹேவியர். சரியா? வெயிலில் உட்கார்றது, அதுக்கப்புறம் ஓட்டுக்குள்ளே போயிடுறது, இதெல்லாம் வந்து ஒரு பிஹேவியர். சரியா? டெசர்ட் லிசார்ட் bask in the sun and absorb heat when their body temperature is low, but move into shade when their ambient temperature is starts to increase. புரியுதா? என்ன பண்ணுது, அது வந்து சன்ல வந்து உட்காருது, அதோட பாடி டெம்பரேச்சர் கம்மியாக இருந்தா, ஆனால் ஷேடில் போய், சரியா, அண்ட் ஷேட்லேருந்து வெளியே வந்துடுது, அதோட பாடி டெம்பரேச்சர் கம்மியாகிடுச்சுன்னா. புரியுதா? ஹை ஆயிடுச்சுன்னா ஷேடுக்கு போயிடுது, கம்மி ஆயிடுச்சுன்னா திருப்பி சன்ல வந்துடுது. Some species are capable of burrowing into the soil to hide escape above the
கிரவுண்ட். சில ஆர்கனிசம் என்ன பண்ணுது, ஒரு ஓட்டை போட்டு அந்த பரோல ஒளிஞ்சிக்குது டு ப்ரொடெக்ட் தெம்செல்ஸ் ஃப்ரம் த சன். ஸோ இதெல்லாம் வந்து பிஹேவியர். இதில் வந்து என்ன, ஒரு விதமான பிஹேவியர். புரிஞ்சதா? அடாப்டேஷன், பிஹேவியர் அடாப்டேஷன். மார்ஃபலாஜிக்கல் அடாப்டேஷன் பார்த்தோம், ஃபிசியலாஜிக்கல் பார்த்துட்டோம், பிஹேவியரல் பார்த்துட்டோம். மார்ஃபலாஜிக்கல்னா கியூட்டிக்கல் இருக்கு, சரியா, ஸ்பைன் வந்துடுது, சரியா. தென் ஃபிசியலாஜிக்கலில் ஆர்பிசி ஃபார்ம் ஆயிடுது. பிஹேவியரில் பார்த்தோம் நம்ம இந்த மாதிரி டெசர்ட் லிசர்ட் எப்படி பண்ணுதுன்னு. சரியா, பர்ஃபெக்ட். ஸோ இப்போ வரைக்கும் நம்ம வந்து அடாப்டேஷன்ஸும் பார்த்துட்டோம். சரி, எப்படி நம்ம ஆர்கனிசம் பிஹேவ் பண்ணுறது பார்த்தோம். இப்போ நான் வந்து கொஞ்சம் நெக்ஸ்ட் லெவல் போகிறோம். இப்போ நம்ம வந்து பாப்புலேஷனை பற்றி படிக்க போகிறோம். சரி, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம். சரி, இது வந்து போர்டு எக்ஸாமில் டைரக்டாகவே கேட்டுங்க, வாட் இஸ் பாப்புலேஷன் அப்படின்னு கேட்டுருக்காங்கப்பா. சரியா, போர்டு எக்ஸாம்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லானது. சரி, வாட் இஸ் பாப்புலேஷன்? Population is a group of individuals of same species that live in a given geographical area, share or compete for similar resources and potentially reproduce. Population என்னப்பா, ஒரு இடத்துல ஆர்கனிசம் ஆஃப் த சேம் ஸ்பீஷீஸ். நம்ம ஹியூமன் ஸ்பீஷீஸ்னா நம்ம ஹியூமன் பாப்புலேஷன் பார்ப்போம், ஒரு நாய் ஸ்பீஷீஸ் தான் நம்ம நாய் பாப்புலேஷன் பார்ப்போம். சரியா, அந்த மாதிரி. ஸோ இவங்க ஸ்பீஷீஸ் என்ன பண்ணுது, கம்பீட் பண்ணுது ஃபார் ரிசோர்ஸஸ். நீங்கள் எந்த ரிசோர்ஸ் கம்பீட் பண்ணுறீங்க? நீங்கள் வந்து நீட் சீட்டுக்காக கம்பீட் பண்ணிட்டு இருக்கீங்க, ஆமாம் இல்லையா? நீங்கள் வந்து நீட் சீட்ஸ்க்காக கம்பீட் பண்ணிருக்கீங்க. ஆனால் நாங்கள் வந்து அந்த மாதிரி ரிசோர்ஸ் பற்றி பேசல. நம்ம வந்து ஃபுட்டு, சாப்பாடு, வாட்டர், இந்த மாதிரி ரீசோர்ஸை பற்றி பேசிகிட்டு இருக்கோம். சரியா, ஸோ நிறைய ஆர்கனிசம் வந்துட்டாங்கன்னா என்ன ஆகும், நமக்கு சாப்பாடுக்கு பஞ்சமாயிரும், தண்ணிக்கு பஞ்சமாயிரும். ஸோ நம்ம வந்து இதை வந்து மெயின்டைன் பண்ணணும். சரியா, பாப்புலேஷன் ecology is important area of ecology as it links ecology to population, genetics and evolution. நம்ம வந்து பாப்புலேஷன் எக்கலாஜியும் சேர்த்து படிக்கணும். ஏன், இது ரொம்ப இம்பார்ட்டன்ட்டுங்கிறாங்க ஃபார் ஜெனட்டிக்ஸ் அண்ட் எவல்யூஷனுக்காக கூட. சரியா, பாரு, ஒரு இடத்துல ஒரு ஒரு டெசர்ட் அனிமல் இருக்குல்லப்பா, டெசர்ட் அனிமல் வந்து டிஃப்ரெண்ட்டாக இவால்வ் ஆயிருக்கு. நம்ம இப்போ தானே பார்த்தோம், டெசர்ட் பிளான்ட் என்ன இருக்கும், டெசர்ட் பிளான்ட் கியூட்டிகள் வந்து ரொம்ப திக்காக இருக்கும். அது வந்து கேம்ப் சைக்கிள் பாத்வே ஃபாலோ பண்ணும் ஃபார் ஃபோட்டோசிந்தசிஸ். அதில் வந்து லீவ்ஸ் ஆர் கமிங் டு ஸ்பைன். ஸோ அது வந்து ஜெனட்டிக்கலாக சேஞ்ச் ஆயிடுச்சு அந்த இடத்துக்கு பொருத்தமாக. சரியா, அதே மாதிரி நிறையா இப்போ போலார் ஏரியாவில் இருக்கிற ஆர்கனிசம் என்ன, அது வந்து இவால்வ் ஆயிருக்கு பை ஹேவிங் அ பிளப்பர், ஹேவிங் ஷார்ட் இயர்ஸ், ஷார்ட் ஆர்ம்ஸ். அது வந்து இவால்வ் ஆகிட்டு இருக்கு. அதனால நம்ம பாப்புலேஷனும் எக்கலாஜியும் சேர்த்து படிக்கணும். அப்போ நமக்கு வந்து எவல்யூஷன், ஜெனடிக்ஸோட அண்டர்ஸ்டாண்டிங் வரும் அப்படிங்கிறாங்க. சரியா, சும்மா நார்மல். சரி, ஒரு பாப்புலேஷன் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னாப்பா எதால் அஃபெக்ட் ஆகும், அட்ரிபியூட்ஸ் ஆஃப் பாப்புலேஷன். சரியா, பாப்புலேஷன் வந்து எதால் அஃபெக்ட் ஆகும் நீங்கள் பார்த்தீங்கன்னாப்பா, பாப்புலேஷன் வந்து பர்த் ரேட், டெத் ரேட், சரியா, செக்ஸ் ரேஷியோ, ஏஜ் பிரமிட், பாப்புலேஷன், இதெல்லாம் வந்து அட்ரிபியூட்ஸ்னா நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் நான் அம்ரித் ராஜ். சரி, என்னோட அட்ரிபியூட்ஸ் என்ன, ஐ எம் அ மேல், ஐ எம் 5 feet 10 inch, ஓகே. ஸோ ஐ எம் அ தமிழ் அண்ட் brought up in Delhi. ஸோ புரியுது, அந்த மாதிரி என்னோட அட்ரிபியூட். அதே மாதிரி ஒரு பாப்புலேஷன் அட்ரிபியூட்ஸ் என்ன, பர்த் ரேட் என்ன, டெத் ரேட் என்ன, பாப்புலேஷன் டென்சிட்டி என்ன. பாப்புலேஷன் டென்சிட்டினா ஒரு கிலோமீட்டர் ஏரியாவில் எத்தனை பாப்புலேஷன் இருக்குது. டெசர்ட்டில் பார்த்தீங்கன்னா பாப்புலேஷன் டென்சிட்டி கம்மியாக இருக்கும், ஒரு குறிப்பிட்ட இடத்துல கம்மியான வேல் தான் இருப்பாங்க. ஆனால் அதே இது நீ வந்து ஒரு ரிவர் கிட்ட பார்த்தேன்னா பாப்புலேஷன் டென்சிட்டி அதிகமாக இருக்கும். ஏன்னா அங்கே வந்து தண்ணி இருக்குது, எல்லாமே இருக்குது. ஸோ அதனால் பாப்புலேஷன் வந்து அதிகமாக இருக்கும். சரியா, ஸோ அது பாப்புலேஷன் டென்சிட்டி. ஏஜ் பிரமிட்னா அந்த இருக்கிற பாப்புலேஷனில் அவங்க வயசு என்ன. சரியா, அங்கே ஓல்ட் ஏஜ் அதிகமாக இருக்காங்களா இல்லை யங் பீப்புள் அதிகமாக இருக்காங்களா, அது நமக்கு தெரிஞ்சுக்கணும். சரி, அதாவது ஏஜ் பிரமிட். மூணாவது பார்த்தீங்கன்னா இன்னொன்று பார்த்தீங்கன்னா செக்ஸ் ரேஷியோ. செக்ஸ் ரேஷியோ என்ன, ஆண்கள் எவ்வளோ பெண்கள் எவ்வளோ, அது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். பாரு, ஆண்கள் ரேஷியோ வந்து பெண்களோட 50-50 இருக்கணும். அப்போ தான் வந்து நம்ம ஈகோசிஸ்டம் வந்து சர்வை பண்ண முடியும். இதில் ரொம்ப சேஞ்ச் நடந்துருச்சுன்னா என்ன ஆகும், நம்ம ஈகோசிஸ்டமில் வந்து ப்ராப்ளம்ஸ் வந்துடும். சரி, அது நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நான் சொன்ன மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா பாப்புலேஷன் நீங்கள் பார்த்தீங்கன்னாப்பா, சரியா, அதில் பர்த் ரேட் இருக்கும், டெத் ரேட் இருக்கும், செக்ஸ் ரேஷியோ இருக்கும், பாப்புலேஷன் சைஸ் அண்ட் பாப்புலேஷன் டென்சிட்டி, இதெல்லாம் மேட்டர். சரியா, நம்ம இது பார்க்கலாம். எல்லாம் இம்பார்ட்டன்ட். நீங்கள் பார்த்தீங்கன்னாப்பா ஒரு பாப்புலேஷன் நீங்கள் பார்த்தீங்கன்னா, சரியா, இதுதான் ஏஜ் பிரமிட். சரியா, ஸோ இட் இஸ் த ஸ்ட்ரக்சர். சரியாப்பா, இது வந்து பாப்புலேஷன் பிரமிட். சரியா, பிரமிட் ஆஃப் ஹியூமன் பாப்புலேஷன். இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட், நிறைய தடவை எக்ஸாமில் வந்திருக்கு. எக்ஸாமில் வந்திருக்கு. சரியா, இட் இஸ் அ ஸ்ட்ரக்சர் obtained when age distribution percentage of individual in a given age is plotted for the population. புரியுதாப்பா, ஏஜ் எத்தனை ஏஜ்ல இருக்காங்க, இதுதான் ஏஜ். சரியா, இதுதான் ஏஜ். போஸ்ட் ரீப்ரொடக்டிவ்னா ஓல்ட் பீப்புள், ப்ரீ ரீப்ரொடக்டிவ்னா யங், உங்களை மாதிரி யங் பீப்புள், ரீப்ரொடக்டிவ்னா
லைக் என்ன மாதிரி பீப்புள், லைக் மிடில் ஏஜ் பீப்புள். நான் மிடில் ஏஜில் இல்லைப்பா, நான் உங்கள் வயசு தான் 16 தான். பட் மற்ற டீச்சர்ஸ் இருக்காங்க அவங்க மாதிரி மிடில் ஏஜ் பீப்புள். சரி, அவங்க ரீப்ரொடக்டிவ் புரியுதா, பிகாஸ் தே ஆர் ஆக்சுவலி ரீப்ரொடியூசிங். ஓகே, ஆர் பீப்புள் இன் தி ஏஜ் ஆஃப் say 23 to 35 who are producing children, 32 to 45. சரியா, ஓகே, லைக் தட். சரியாப்பா, இது பாரு, இது பார்த்தீங்கன்னா எக்ஸ்பேண்டிங் பாப்புலேஷன். எக்ஸ்பேண்டிங் பாப்புலேஷன் பார்த்தீங்கன்னா ப்ரீ ரீப்ரொடக்டிவ் ஏஜ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். சரியா, இந்த பாப்புலேஷன் வந்து எக்ஸ்பேண்ட் ஆக போகுது. ஏன்னா இவங்க வந்து ரீப்ரொடக்டிவ் ஏஜில் வருவாங்க, இவங்க வந்து நிறைய குழந்தை பெற்றுக்குவாங்க. ஸோ அதனால் இது வந்து எக்ஸ்பேண்ட் பாப்புலேஷன் வந்து க்ரோ பண்ண போகுது. ஸ்டேபிள் பாப்புலேஷன்னா ப்ரீ ரீப்ரொடக்டிவும் சேமாக தான் இருக்குது. எவ்வளோ குழந்தை எப்போ பெற்றுட்டு இருக்காங்களோ அவ்வளோ தான் நெக்ஸ்ட் இயரும் வருவாங்க, ஆர் கமிங் இயர் வருவாங்க. நான் இது பாரு, டிக்ளைனிங் பாப்புலேஷன். டிக்ளைனிங் பாப்புலேஷன் என்ன பார்த்தீங்கன்னா ப்ரீ ரீப்ரொடக்டிவ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. ப்ரீ ரீப்ரொடக்டிவ் லைக் ஏஜ் இஸ் வெரி லெஸ். ஸோ இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். புரிஞ்சுதாப்பா? இந்த மாதிரி டயக்ராம் பார்த்தா டிக்ளைனிங் பாப்புலேஷன், இது வந்து ஸ்டேபிள் பாப்புலேஷன், இது வந்து எக்ஸ்பேண்டிங். இது வந்து எக்ஸாமில் கேட்பாங்க, விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் எக்ஸ்பேண்டிங் பாப்புலேஷன், ஏ, பி ஆர் சி? நீங்கள் வந்து என்ன சொல்லணும், எக்ஸ்பேண்டிங் இஸ் ஆப்ஷன் ஏ. பாருப்பா, இது வந்து சப்ப கான்செப்ட், ரொம்ப சிம்பிளான கான்செப்ட். ஆனால் இது எக்ஸாமில் வந்துடும், இதுதான் எக்ஸாமில் வரும் இந்த மாதிரி டயக்ராம் கொஸ்டின். சரியா, சரி. பாப்புலேஷன் க்ரோத் பார்த்தீங்கன்னாப்பா, சரியா, ஒரு பாப்புலேஷன் இருக்குது. சரியா, அது வந்து 4 விதமாக தான் அஃபெக்ட் ஆகும். ஒரு ஏரியா இருக்குது, சரி, அந்த ஏரியாவோட பாப்புலேஷன் எப்படி அஃபெக்ட் ஆகும், எவ்வளோ பர்த் ரேட் இருக்குது. சரியா, அது வந்து நேட்டாலிட்டின்னு சொல்லுவோம். நேட்டாலிட்டினா பர்த் ரேட். ஒரு இடத்துல எவ்வளோ குழந்தைகள் ஒரு குறிப்பிட்ட டயத்தில் ஃபார்ம் ஆயிருக்காங்க. சரியா, பர்த் நடந்திருக்கு. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா எப்படி இமிகிரேஷன். இமிகிரேஷன் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு கிவன் பாப்புலேஷனை இன்க்ரீஸ் பண்ணும். இமிகிரேஷன் இன்க்ரீசஸ் த கிவன் பாப்புலேஷன், விச் வில் டிக்ரீஸ் மார்டாலிட்டி. மார்டாலிட்டினா எவ்வளோ டெத் நடந்துக்குது. மார்டாலிட்டினா எவ்வளோ டெத் நடந்திருக்கு ஒரு குறிப்பிட்ட டயத்தில், அதை வந்து என்ன சொல்லுவோம், மார்டாலிட்டி சொல்லுவோம். சரியா, தென் எமிகிரேஷன். எமிகிரேஷனா எவ்வளோ பேர் வந்து ஒரு குறிப்பிட்ட இடத்தை விட்டுட்டு வேற இடத்துக்கு போயிருக்காங்க. இமிகிரேஷனா எத்தனை பேர் வந்து வெளி இடத்துலேருந்து நம்ம ஊருக்கு வந்திருக்காங்க. அதுதான், புரியுதாப்பா? ஸோ பர்த் ரேட் அண்ட் ஒரு பாப்புலேஷன் இருக்குன்னு வச்சுக்கோ, பர்த் ரேட் and immigration increase the population, minus death rate and emigration they decrease the population. அப்படி சொல்லலாமா? டெத் ரேட்டும் எமிகிரேஷனும் இருக்கிற பாப்புலேஷனை சப்ட்ராக்ட் பண்ணோம், பர்த் ரேட்டும் இமிகிரேஷனும் பாப்புலேஷனை இன்க்ரீஸ் பண்ணும். அப்படி சொல்லாமல் இது வந்து இம்பார்ட்டன்ட் கொஸ்டினாகவே வந்திருக்கு, பார்த்துக்கோங்க. சரியா, the population size changes depending upon the factors like food availability, predation pressure and weather. ஸோ ஒரு ஏரியாவோட பாப்புலேஷன் எதுக்காக சேஞ்ச் ஆகும் பாரு, சாப்பாடு. ஒரு இடத்துல சாப்பாடு இல்லைன்னா அங்கே வந்து பாப்புலேஷன் இருக்காது, பசங்க தங்க மாட்டாங்க. சரி, நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் எங்கள் அப்பா வந்து தமிழ்நாட்டை விட்டு டெல்லியே வந்தார். ஏன்னா அவங்களுக்கு வந்து அங்கே வந்து எம்ப்ளாய்மெண்ட் கிடைச்சிது, ஜாப் கிடைச்சிது. அதனால் அவங்க வந்து இமிகிரேட் பண்ணாங்க டு டெல்லி, ஆனால் எமிகிரேட் பண்ணாங்க ஃப்ரம் தமிழ்நாடு. புரியுதா? நீங்கள் வந்து உங்கள் அம்மா அப்பா வந்து ஊரை விட்டு சென்னைக்கு வந்திருப்பாங்க, இல்லைன்னா ஊரை விட்டு வேறு எங்கேயாவது வந்திருப்பாங்க, திருச்சி ஒரு சென்டருக்கு வருவாங்க. ஏன் வராங்க? ஏன்னா ஃபார் அவைலபிலிட்டி ஆஃப் ஃபுட், அவங்களுக்கு அங்கே வேலை கிடைக்கும், அவங்களுக்கு சாப்பாடு கிடைக்கும். சரியா, இன்னொன்று வந்து ஃபார் எக்ஸாம்பிள் சில இடத்துலலாம் வந்து, ஸோ ஃபார் டச்வுட் இந்தியாவில் அந்த பிரச்சனை இல்லை, ஆனால் சில நீங்கள் பார்த்துருப்பீங்க ரெஃப்யூஜி கிரைசிஸ்ன்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. ரோஹிங்கியா முஸ்லீம்ஸ் இருக்காங்களே, அவங்கள மியான்மாரில் வந்து அடித்து துரத்துட்டாங்க. அங்கே வந்து ப்ரெஷர் ரொம்ப ப்ரெடேட்டர், அவங்கள வந்து கொல்ல பார்த்தாங்க. ஸோ அவங்க வந்து அங்கே அந்த மியான்மாரில் இருக்க முடியல. அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா சில சிரியன் ரெஃப்யூஜிஸ் இருப்பாங்க, சிரியாவில் வந்து போர் நடந்துட்டு இருக்கு. ஸோ அவங்க உள்ளவங்க வந்து வெளிநாட்டுக்கெல்லாம் போகிறாங்க அவங்கள காப்பாற்றுக்கிறதுக்காக. அது சொல்லுவோம் ப்ரெடேஷன் சொல்லுவோம். ஸோ அதனால பொலிட்டிக்கல் ஸ்டெபிலிட்டியால் அவங்க மூவ் பண்ணுறாங்க. சரியா, இன்னொன்று பார்த்தீங்கன்னா வெதர். சரியா, அங்கே தண்ணி வந்து வருதுன்னு வச்சுக்கோ, லைக் ஃபார் எக்ஸாம்பிள் சின்ன சின்ன ஐலண்ட் இருக்குல்லப்பா, சின்ன சின்ன ஐலண்ட் நேஷன்ஸ். குளோபல் வார்மிங்கான என்ன ஆகுதுன்னா அந்த ஐலண்டுக்குள்ளே தண்ணி வந்துடுது, சீ லெவல் வந்து ரைஸ் ஆகி அந்த ஐலண்டில் தண்ணி வந்துடுது. ஸோ அந்த ஐலண்டில் இருக்கிறவங்க என்ன பண்ணுறாங்க, அவங்க வந்து வேறு கண்ட்ரீஸ்க்கு மூவ் பண்ணுறாங்க. ஸோ வெதரால் கூட என்ன ஆகுது, எமிகிரேஷன் நடக்குது. சரியா, ஸோ இதனால் வந்து பாப்புலேஷன் வந்து மூவ் ஆகும். பாப்புலேஷன் எதால் மூவ் ஆகும், சாப்பாட்டுக்காக. சரியா, யாராவது ப்ரெடேஷன், அவங்கள யாராவது கொல்ல பார்க்குறாங்கன்னு அவங்க மூவ் பண்ணிடுவாங்க. சரியா, வெதர் சேஞ்சஸ் அவங்க மூவ் பண்ணுவாங்க, அந்த மாதிரி. சரியா,
changes in population density give some idea about the population, whether it is flourishing or declining. நம்ம பாப்புலேஷன் வந்து ஃப்ளரிஷ் ஆகுதா இல்லை பாப்புலேஷன் வந்து டிக்ளைன் ஆகிடுதா, அது வந்து நம்ம வந்து அவங்க பாப்புலேஷன் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா நடுவில் வந்து டைகர் பாப்புலேஷன் வந்து ரொம்ப கம்மியாகிட்டு இருந்தது. ஆமாவா இல்லையா? டைகர் பாப்புலேஷன் வந்து ரொம்ப கம்மியாச்சு. ஸோ அதனால் அவங்க என்ன பண்ணாங்க, இப்போ நாங்கள் வந்து அதை கன்சர்வேஷன் பண்ணுறதால இப்போ வந்து டைகர் பாப்புலேஷன் வந்து கொஞ்சம் அதிகமாகிட்டு இருக்கு. ஆனால் நிறையா வைல்ட் லைஃப் ஸ்பீஷிஸ் வந்து பாப்புலேஷன் வந்து கம்மியாகிட்டே இருக்குது. அது நம்ம வந்து சேவ் பண்ணணும். புரியுதா? ஸோ அதனால நம்ம பாப்புலேஷன் வந்து அப்பப்போ செக் பண்ணிகிட்டே இருக்கணும். இட் வில் ஹெல்ப் அஸ் டு அண்டர்ஸ்டாண்ட். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம கவர்மெண்ட்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல எவ்வளோ பாப்புலேஷனுக்கு அதை வந்து நம்ம நல்லா கால்குலேட் பண்ணுவாங்க. ஏன் பாரு, சென்னையில் எவ்வளோ பாப்புலேஷன் இருக்கோ அதை பேஸ் பண்ணி தான் கவர்மெண்ட் என்ன பண்ணும், அவங்களுக்கு எவ்வளோ தண்ணி தேவை, அவங்களுக்கு எவ்வளோ சாப்பாடு தேவை, அவங்களுக்கு எவ்வளோ எலக்ட்ரிசிட்டி தேவை, அவங்களுக்கு எவ்வளோ இன்டர்நெட் தேவை, அதெல்லாம் நம்ம பிளான் பண்ண முடியும்ல. எவ்வளோ ஜாப்ஸ் தேவை, எவ்வளோ ஹாஸ்பிட்டல் தேவை. புரியுதா? ஸோ அதுக்கேற்ற அதனால கவர்மெண்ட்க்கு கூட இந்த பாப்புலேஷன் டென்சிட்டி டேட்டா வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஓகே, பர்ஃபெக்ட். சரி, ஸோ 4 பேசிக் ப்ராசஸஸ் ஃப்ளக்சுவேட் த பாப்புலேஷன் டென்சிட்டி. 4 ப்ராசஸால் பாப்புலேஷன் வந்து மூவ் ஆகும். பாப்புலேஷன் டென்சிட்டி இன்க்ரீஸ் ஆகும், டிக்ரீஸ் ஆகும். நான் சொன்னேன்ல, நேட்டாலிட்டினா பர்த் ரேட், இட் இஸ் நம்பர் ஆஃப் பர்த்ஸ் இன் அ பாப்புலேஷன் டியூரிங் அ கிவன் பீரியட். மார்டாலிட்டினா டெத் ரேட், இட் இஸ் அ நம்பர் ஆஃப் டெத்ஸ் இன் அ பாப்புலேஷன் கிவன் பீரியட். சரியா? Immigration, it is a number of individuals of same species that have come into the habitat from elsewhere during a given time. Immigration எவ்வளவு பேர் வந்திருக்காங்க. Emigration number of individuals of population who have left a habitat elsewhere during the same time. எவ்வளவு பேர் வந்து வெளியே விட்டு போயிருக்காங்க. Yes, interesting, very good. சரி, now natality and immigration increase population density, mortality and emigration decrease. சொன்னல பர்த் ரேட்டும் யாரெல்லாம் வர்றாங்களோ அவங்க வந்து பாப்புலேஷன் டென்சிட்டி இன்க்ரீஸ் பண்ணுறாங்க, யாரெல்லாம் வெளியே போகிறாங்களோ யாரெல்லாம் செத்து போகிறாங்களோ அவங்க வந்து டிக்ரீஸ் பண்ணுறாங்க. சரியா? பாப்புலேஷன் டென்சிட்டி என்ன அர்த்தப்பா? நம்பர் ஆஃப் பீப்புள் இன் அ பர்டிகுலர் ஏரியா, இதான் டென்சிட்டி சொல்லுவோம். சரியா? ஸோ இஃப் n is the population density at time t, then the density at time t plus 1, இது மாதிரி ஃபிசிக்ஸ் கான்செப்ட் மாதிரி வந்துடும். சரியா? ஸோ ஒரு let us say 2000, in 2000 the it is t, 2023 is equal to t plus 1. அப்படின்னா என்ன அர்த்தம்? 2000ல பாப்புலேஷன் வந்து பார்த்தீங்கன்னா 1 crore இருந்ததுன்னா 2023ல பாப்புலேஷன் எப்படி இருக்கும்? 1 crore plus number of birth plus immigration minus number of death plus emigration. ஆமாவா இல்லையா? புரியுதாப்பா? ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் இன் 2023 the population of India is 1.43. சரியா? 143 crore, 1.43 பில்லியன் அப்படின்னு நினைக்கிறேன். சரியா? ஸோ இன் 2025 எவ்வளோவா இருக்கும்? 2025 வரைக்கும் எவ்வளோ பேர் பிறந்திருக்காங்க, எவ்வளோ பேர் உள்ளே வந்திருக்காங்க, எவ்வளோ பேர் செத்துருக்காங்க, எவ்வளோ பேர் வெளியே போயிருக்காங்க, அதை மைனஸ் பண்ணிட்டோம்னா நமக்கு வந்து கிடைச்சிடும். புரியுதா? சரியா? வெரி குட். இந்த டயக்ராம் பாருங்க, ரொம்ப இம்பார்ட்டன்ட்பா. ஸோ யூ ஆட் நெட்டாலிட்டி, பர்த் ரேட்டை ஆட் பண்றீங்க, இமிகிரேஷனை ஆட் பண்றீங்க, டெத் ரேட்டை மைனஸ் பண்றீங்க, எமிகிரேஷன் நீங்க மைனஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. சரியா? சரி சார். நான் இப்போ பாருங்கப்பா, பாப்புலேஷன் growth வந்து 2 மாடல் இருக்குப்பா. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், நல்லா கவனிச்சுக்கோங்க. சரி, ரொம்ப இம்பார்ட்டன்ட். பாப்புலேஷன் growth மாடல் நீங்க பார்த்தீங்கன்னாப்பா 2 விதமானது. ஒன்று வந்து எக்ஸ்போனென்ஷியல் growth, இன்னொன்று பார்த்தீங்கன்னா லாஜிஸ்டிக் growth. சரியா? எக்ஸ்போனென்ஷியல் growth மாடல் என்ன சொல்லுதுன்னா, எக்ஸ்போனென்ஷியல் growth மாடல் என்ன சொல்லுதுன்னா, பாப்புலேஷன் இதுக்கு என்ன சொல்றாங்கன்னா, பாப்புலேஷன் வந்து எக்ஸ்போனென்ஷியலா இன்க்ரீஸ் ஆகலாம் இஃப் தேர் இஸ் அன்லிமிட்டெட் ரிசோர்ஸ். புரியுதா? பாப்பாரு, நம்ம இப்போ பாப்புலேஷன் கண்ட்ரோல் ஏன் பண்ணுறோம்? ஏன்னா நம்ம ரிசோர்ஸ் வந்து லிமிட்டடாக இருக்குது. சரியா? ஸோ எக்ஸ்போனென்ஷியல் growth என்ன சொல்லுதுன்னா, ரிசோர்ஸஸ் வந்து நீ அன்லிமிட்டடாக அப்படின்னு வச்சுக்கிட்டேன்னா, சரியா, பாப்புலேஷன் வந்து எக்ஸ்போனென்ஷியலாக லாஜிஸ்டிக்காக க்ரோத் பண்ணலாம், எக்ஸ்போனென்ஷியலாக க்ரோத் பண்ணலாம். ஆனால் லாஜிக்கல் அப்ரோச் என்ன சொல்லுதுன்னா, ரிசோர்ஸஸ் வந்து லிமிட்டடாக தான் இருக்கும், ரிசோர்ஸஸ் வந்து லிமிட்டடாக தான் இருக்கும். ஸோ அதனால்
பாப்புலேஷன் வந்து ஒரு அளவுக்கு இன்க்ரீஸ் ஆகலாம், ஆனால் அதுக்கப்புறம் வந்து அது வந்து நார்மல் ஆயிரும், அது வந்து ஃப்ளாட் ஆயிரும், அதுக்கப்புறம் வந்து அது இன்க்ரீஸ் ஆகாது அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து அது இன்க்ரீஸ் ஆகாது அப்படிங்கிறாங்க. புரியுதா? ஸோ இப்போ பாருங்க, ஸோ இது என்ன நடக்குதுன்னா பாரு, இது வந்து திஸ் அன்லிமிட்டெட் growth, this is what is called as exponential growth model, this is called as logistic growth model, which is realistic. realistic-ஆ பார்த்தீங்கன்னா logistic growth model தான் realistic-ஆ இருக்கு, exponential growth model is not realistic. சரியா? ஃபார் எக்ஸாம்பிள் இந்தியாவில் பார்ப்பா, இந்தியாவில் வந்து let us assume 100 kgs of rice மட்டும் தான் ப்ரொடியூஸ் பண்ண முடியும் அப்படின்னு வச்சுக்கோங்க, ஜஸ்ட் ஃபார் அண்டர்ஸ்டாண்டிங். சரியா? இந்தியா வந்து 100 kgs ஆஃப் ரைஸ் மட்டும் தான் ப்ரொடியூஸ் பண்ண முடியும். இந்த 100 kgs வந்து இட் கேன் சர்வைவ் only 10 people. ஆமாம் இல்லையா? ஃபார் எக்ஸாம்பிள் என் வீட்டில், சரி என் வீட்டை வச்சுக்கலாம், என் வீட்டு வந்து இந்தியா மாதிரி, என் வீட்டில் 100 kg ரைஸ் மட்டும்தான் வர முடியும். சரி, 100 அதில் 10 பேர் சர்வைவ் பண்ணலாம். சரியா? 10 பேர் வந்து 1 மந்த்துக்கு சர்வைவ் பண்ணலாம். ஆனால் அதே இது நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்துட்டாங்கன்னு வச்சுக்கோ, 20 பேர் வந்துட்டாங்கன்னு வச்சுக்கோ, ஸோ அப்போ என்ன ஆகும், இந்த 100 kg ரைஸ் வந்து 1 மந்த்துக்கு பதிலாக 15 டேஸ்லேயே ஓவர் ஆயிடும். புரியுதா? அதுக்காக இது இன்னி இன்க்ரீஸ் பண்ணி அது வந்து இன்னி குறைஞ்ச நாள் தான் யூஸ் ஆக முடியும். ஸோ ரிசோர்ஸ் வந்து லிமிட்டடாக இருக்குது. ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் வந்து எல்லாரும் சண்டை போட ஆரம்பிச்சிருவாங்க. ரிசோர்ஸ் அது வந்து சொல்லுவாங்கல்ல, there will be competition, they will start fighting. ஸோ அதனால என்ன ஆகும், ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் நாங்கள் வந்து இன்னி ஆட்களை வீட்டுக்குள்ளே சேர்த்துக்க முடியாது. அதுதான் நம்ம வந்து எதாவது லாஜிக்கல் growth approach. புரியுதாப்பா? இன் எக்ஸ்போனென்ஷியல் growth மாடல் சொல்கிறாங்களா, ரீசோர்ஸஸ், ஃபுட் அண்ட் ஸ்பேஸ் are essential for an unimpeded population growth. If resources are unlimited, each species shows its full innate potential to grow in number, then the population growth is exponential or geometric fraction. Population வந்து எக்ஸ்போனென்ஷியலாக grow பண்ணும். சரியா? ஃபுட்டும் ஸ்பேஸும் அன்லிமிட்டடாக இருந்தால் என்ன ஆகும், எந்த ஆர்கனிசமாக இருந்தாலும் அது வந்து பயங்கரமாக க்ரோ பண்ணி இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். சரியா? அங்கே வந்து இந்த ஃபார்முலா கொடுத்துருக்காங்க, இந்த dn/dt is number of population changing per time is equal to b minus d into n. b minus d na birth rate minus death rate into n. So if population is n, birth rate is b, death rate is d, then the increase or decrease in n during a time period t, எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகுது எவ்வளோ டிக்ரீஸ் ஆகுது in a particular time period d, இது என்ன சொல்லுவோம், dn/dt is equal to b minus d into n. சரியா? இது வந்து formula for, இது வந்து formula for, yes guys, yes it is for exponential growth model formula. Exponential growth formula என்ன, dn/dt b minus d by d into n. இந்த b minus d birth rate minus death rate, இது வந்து r னு நம்ம கூட சொல்லலாம். சரி, if let b minus d be r, dn/dt is equal to rn. இந்த formula வந்து ஞாபகம் வச்சுக்கோ, this is the formula for exponential growth. dn/dt is equal to rn. இது வந்து என்ன ஃபார்முலா, எக்ஸ்போனென்ஷியல் growth ஃபார்முலா. எக்ஸ்போனென்ஷியல் growth என்ன சொல்றோம், ரிசோர்ஸஸும் ஸ்பேஸும் அன்லிமிட்டடாக இருந்தால் எந்த பாப்புலேஷன் இருந்தாலும் எக்ஸ்போனென்ஷியலாக க்ரோ பண்ணலாம். சரி, அந்த கர்வ் வந்து இந்த மாதிரி இருக்கும். சரியா? இதுதான் கர்வ். புரியுதா? dn/dt is equal to rn. இந்த கர்வ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரியா? லாஜிஸ்டிக் growth பார்த்தீங்கன்னாப்பா பாரு, இட்ஸ் அ சிக்மாய்டு கர்வ். இது வந்து ஜே ஷேப்ட் கர்வ். எக்ஸ்போனென்ஷியல் இஸ் அ J shaped curve. இது வந்து பாத்தீங்கன்னா இது வந்து sigmoid curve. சரி, இது என்ன சொல்லுது பார்க்கலாம். இதோட ஃபார்முலா பாத்தீங்கன்னா dn/dt rn k minus n by k. இந்த k என்னன்னா, k வந்து carrying capacity. carrying capacity. For example, என் வீட்டில் நான் 10 பேரை தான் சர்வைவ் பண்ண முடியும், only 10 people. புரியுதா? 100 kg ரைஸ் வச்சு நான் 10 பேரை தான் சர்வைவ் பண்ண முடியும். அதே மாதிரி நம்மளோட லேண்ட் இருக்குல்ல, தமிழ்நாடு இருக்குல்ல, தமிழ்நாட்டில் இருக்கிற ரீசோர்ஸஸ் வந்து ஒரு கோடி மக்களுக்கு மட்டும்தான் யூஸ் ஆக முடியும். அதுக்கு மேலே இருந்தால் அந்த ரிசோர்ஸ் வந்து முடிஞ்சிடும். ஸோ தான் நம்ம கேரிங் கெப்பாசிட்டி. கேரிங் கெப்பாசிட்டினா the number of organism which can survive in a particular area. ஏரியா can support only a limited number of people. அதை நம்ம வந்து கேரிங் கெப்பாசிட்டின்னு சொல்கிறோம். சரியா? ஸோ பாருங்கப்பா, the R is the intrinsic rate of natural increase. It is an important parameter for assessing impacts of any biotic or abiotic factor on population growth. நம்ம சொன்னோம்ல, dn/dt is equal to rn. R என்ன? R is intrinsic rate of growth. Intrinsic rate of growth னா எவ்வளோ ஃபாஸ்ட்டாக இன்க்ரீஸ் ஆகுது. R வந்து ஹையாக இருந்தா அப்படின்னு என்ன அர்த்தம்,
அந்த ஆர்கனிசம் வந்து ஃபாஸ்டா ரீப்ரொடியூஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இது பாருங்க, நார்வே ராட்டோட ஆர் பார்த்தீங்கன்னா 0.015, ஃப்ளோர் பீட்டலோட ஆர் பார்த்தீங்கன்னா 0.12. இது வந்து ரொம்ப ஃபாஸ்டா டிவைட் ஆகும். புரியுதா? ஒரு பேரண்ட் வந்து they will give rise to many organisms, so it will divide very fast. Human population in India 1981, the R value was this is, so human population is growing faster only. புரியுதா? So if it is bigger, so for example if R is let's say 0.5, அப்படின்னா என்ன அர்த்தம்? இவங்க வந்து இந்த ஆர்கனிசம் வந்து ரொம்ப ஃபாஸ்டா டிவைட் பண்ணும். சரியா? Perfect. The integral form of the exponential growth equation is NT N naught ERT. இது வந்து லாஜிஸ்டிக் ஸ்கேல்ல பார்ப்பா. இந்த ஃபார்முலாவை அவங்க வந்து லாஜிஸ்டிக் ஸ்கேல்ல போட்டாங்கன்னா இந்த மாதிரி கிடைக்கும். ஸோ NT is population density after time t, NO is population density of time 0, சரியா? N naught. R is intrinsic rate of natural increase, E is base of natural logarithm. புரியுதா? இது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. dn by dt Rn it is a formula for exponential growth. This is a formula of exponential growth. அது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா லாஜிஸ்டிக் growth. நான் லாஜிஸ்டிக் growthல என்ன சொன்னேன்? There is no population in nature having unlimited resource for exponential growth. இது கொஞ்சம் லாஜிக்கலான அப்ரோச். இவங்க என்ன சொல்றாங்க? நம்ம என்வாயர்மெண்ட்ல அன்லிமிட்டட் ரீசோர்ஸ் இல்லவே இல்லை. ரீசோர்ஸ் வந்து ரொம்ப லிமிட்டட் தான் இருக்கு. சரியா? This leads to competition among individuals for limited resource. Resource limited என்ன ஆகும்? ஆர்கனிசம் நடுவில் காம்படிஷன் இருக்கும். Eventually fittest individual survive and reproduce. Eventually என்ன ஆகும்? யாரெல்லாம் ஃபிட்டாக இருக்காங்களோ, ஃபார் யாரெல்லாம் ஸ்ட்ராங்காக இருக்காங்களோ அவங்க தான் சர்வைவ் பண்ண முடியும். வீக்கானவங்க செத்து போயிடுவாங்க அப்படிங்கிறாங்க. சரியா? In nature, a given habitat has enough resources to support maximum possible number beyond which no further growth is possible. It is called as carrying capacity. சொன்னல, ஒரு பர்டிகுலர் ஏரியாவில் ஒரு குறிப்பிட்ட ரிசோர்ஸ் தான் இருக்குது, குறிப்பிட்ட தண்ணி தான் இருக்குது, ஒரு 10 லிட்டர் தண்ணி தான் இருக்குங்க. அந்த 10 லிட்டர் தண்ணி தான் இருக்குது. சரியா? ஸோ அது 10 லிட்டர் தண்ணி வந்து 10 பேர் தான் குடிக்க முடியும். 11 பேர் வந்துட்டாங்கன்னா அங்கே வந்து ஃபைட் நடக்கும், காம்படிஷன் நடக்கும். அது வந்து சீக்கிரமாக தீர்ந்து போகும். சரி, அதான் நம்ம வந்து கேரிங் கெப்பாசிட்டி சொல்கிறோம். நான் சொன்னல, என் வீட்டில் 10 பேர் மட்டும்தான் வாழலாம். ஸோ என்னோட வீட்டோட கேரிங் கெப்பாசிட்டி என்ன? 10 பேர். 10 பேருக்கான ரீசோர்ஸஸ் மட்டும்தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறேன். சரி, அதான் வந்து கேரிங் கெப்பாசிட்டி. சரியா? எஸ், வெரி குட். வாட்ஸ் தி கேரிங் கெப்பாசிட்டி? இட் இஸ் த amount of resource which is enough. Carrying capacity gives us an idea like amount of resource which is present in an ecosystem and how many individuals it can survive, beyond which it cannot sustain an individual. சரியா? A population with limited resources show initially lag phase, phases of acceleration and deceleration, and finally asymptote. புரியுதா என்ன சொல்றாங்க? ஒரு இந்த மாதிரி ரிசோர்ஸஸ் லிமிட்டடாக இருந்தால் என்ன ஆகும்? ஒரு லேக் ஃபேஸ் இருக்கும், அதுக்கப்புறம் எக்ஸ்பென்ஷியல் ஃபேஸ் இருக்கும், அதுக்கப்புறம் ஏசிம்டோட் ஆயிரும். புரியுதாப்பா? பாரு, லேக் ஃபேஸ் இருக்கா, அதுக்கப்புறம் ஆக்சிலரேட் ஆகுதா, அதுக்கப்புறம் என்ன ஆகுது? கொஞ்சம் டீஸ்லேட் ஆகும், அதுக்கப்புறம் ஏசிம்டோட்னா நார்மல் ஆயிரும். புரியுதா? லேக்காக இருந்ததா, தென் ஆக்சிலரேட் ஆயிடுச்சா, அதுக்கப்புறம் ஸ்லோ ஆயிடுச்சா, அதுக்கப்புறம் நார்மல் ஆயிரும், அதுக்கப்புறம் மேலே போக முடியாது. சரியா? ஸோ அதோட ஃபார்ம் என்ன? dn by dt Rn k minus n by k. k என்ன? கேரிங் கெப்பாசிட்டி. R என்ன? அதில் R இருந்தது லாஜிஸ்டிக் growthல. R is intrinsic growth of rate. k என்னங்க? கேரிங் கெப்பாசிட்டி. சரியா? n is population density at time t. R is intrinsic rate of natural increase. K is carrying capacity. This type of population growth is called Verhulst-Pearl logistic growth. இதான் சொல்லுவோம் Verhulst-Pearl logical growth. Since resources for growth of most animals are finite na limited ஆ இருக்கு, the logistic growth model is more realistic. இது வந்து ரொம்ப realistic as compared to exponential growth model. புரியுதாப்பா? ரெண்டு மாடல், ஒன்று வந்து என்னது? லாஜிஸ்டிக் growth மாடல், இன்னொன்று வந்து எக்ஸ்போனென்ஷியல் growth model. எது வந்து மோர் லாஜிக்கல்? லாஜிஸ்டிக் growth model is more logical. லாஜிஸ்டிக் growth model என்ன சொல்லுது? ஒரு பர்டிகுலர் என்வாயர்மெண்ட்டுக்கு ஒரு கேரிங் கெப்பாசிட்டி, அதுக்கு மேலே அந்த ஆர்கனிசம் அதை வந்து சர்வை பண்ண முடியாது. எக்ஸ்போனென்ஷியல் growth model என்ன சொல்லுது? the resources are unlimited அப்படிங்கிறாங்க. அதனால J shape curve வருது. எக்ஸ்போனென்ஷியல் லாஜிஸ்டிக் growthல the resources are limited, curve வந்து என்ன மாதிரி வருது? sigmoid curve வருது. சரியா? அவ்வளவுதான். பர்ஃபெக்ட். R is intrinsic growth rate, K is carrying capacity. புரிஞ்சிருச்சாப்பா? எஸ்,
புரிஞ்சிருச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்க. கம் ஆன் அண்ட் எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல ஒரு ஹார்ட்டை போடுங்க. எஸ், இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கா? பாருப்பா, நான் சொல்லல இந்த சாப்டர் வந்து ரொம்ப சிம்பிளானது. நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நல்லா ஈஸியா கத்துட்டு போயிட்டே இருக்கலாம். எஸ், முன்னாடி போலாமா? வெரி குட். சரி, அடுத்தது பார்த்தா லைஃப் ஹிஸ்டரி ஆஃப் வேரியேஷன். சரி, இது பார்க்கலாம். பாப்புலேஷன் evolved to maximize their reproductive fitness or Darwinian fitness or higher R value. Under a particular set of selection pressures, organisms evolve towards the most efficient reproductive strategy. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நம்ம எவல்யூஷன் இருக்குல்லப்பா, எவல்யூஷன் வந்து நம்ம ஆரை இன்க்ரீஸ் பண்றதுக்காக தான் நடக்குது. மீன்ஸ் நம்ம வந்து எவ்வளோக்கு எவ்வளோ பாருப்பா, ஒரு ஸ்பீஷிஸ் இருக்குல்ல, அதோட எய்ம் என்ன, அதோட ஸ்பீஷிஸ் வந்து சர்வைவ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கும். அது எப்படி சர்வைவ் பண்ண முடியும்? அது எவ்வளோக்கு எவ்வளோ குழந்தை பெற்றுக்கிட்டோ அவ்வளோக்கு அவ்வளோ அது வந்து சர்வைவ் பண்ண முடியும். புரியுதா? ஸோ அதனால எல்லா ஆர்கானிசமும் என்ன பண்ணுவாங்க, என்ன ஸ்பீஷிஸ் என்ன பண்ணுவாங்க, அவங்க ட்ரை பண்ணுவாங்க ஸோ தட் தே கேன் ப்ரொடியூஸ் மோர் அண்ட் மோர் பேபிஸ். சரியா? ஸோ என்ன சொல்றாங்கன்னா இவங்க, பாப்புலேஷன் இவால்வ் மேக்ஸிமைஸ் தேர் ரீப்ரொடக்டிவ் ஃபிட்னஸ். எந்த பாப்புலேஷன் எந்த ஸ்பீஷிஸ் அது எப்படி இவால்வ் ஆகும், அது வந்து அந்த முறையில் இவால்வ் ஆகும் ஸோ தட் தே கேன் ரீப்ரொடியூஸ் மோர் அண்ட் மோர். ஸோ எல்லா ஆர்கனிசமும் டிஃப்ரெண்ட் ரீப்ரொடக்டிவ் ஸ்ட்ராட்டஜிஸை யூஸ் பண்ணியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள், சம் ஆர்கனிசம் breed only once in their lifetime. For example, Pacific salmon, fish, bamboo, while others breed many times like birds and mammals. புரியுதா? டிஃப்ரெண்ட் ஆர்கனிசம் வந்து டிஃப்ரெண்ட் ரீப்ரொடியூசிவ் ஸ்ட்ராட்டஜியை இவால்வ் பண்ணியிருக்காங்க. சரியா? டு மேக்ஸிமைஸ் தேர் சர்வைவல். ஸோ நிறைய ஸ்ட்ராட்டஜிஸை யூஸ் பண்ணியிருக்காங்க. சரியா? ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம ஹியூமன்ஸ் இருக்குல்ல, நிறைய பேர் வந்து சில பேர் லாயராக போவாங்க, சில பேர் வந்து டாக்டராக போவாங்க, சில பேர் வந்து போலீஸ். ஸோ வி சூஸ் டிஃப்ரெண்ட் ஸ்ட்ராட்டஜிஸ். அதே மாதிரி ஆர்கனிசம்ஸ் கூட டிஃப்ரெண்ட் ஸ்ட்ராட்டஜிஸ் சூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. புரியுதா? சரியா? அது வந்து டு இன்க்ரீஸ் தேர் ஆர் வேல்யூ. சில ஆர்கனிசம் வந்து வாழ்க்கையில் ஒரே தடவை தான் ரீப்ரொடியூஸ் பண்ணாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், சால்மன் அண்ட் பேம்பூ. சில பேர் வந்து மல்டிபிள் தான் ரீப்ரொடியூஸ் பண்ணாங்க. Some produce large number of small size offspring like oyster, pelagic fishes, while others produce small number of large size offspring like birds and mammals. புரியுதா? சில ஆர்கனிசம் வந்து ஒரே டயத்துல நிறைய பேபிஸ் கொடுக்குறாங்க, சிலது வந்து ஒரே ஒரு பெரிய பேபி கொடுக்குது. அந்த மாதிரி these facts indicate that history trait of an organism has evolved due to limited abiotic and biotic components of the habitat. இவங்க மாதிரி இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் அப்ரோச் ஏன் சூஸ் பண்ணியிருக்காங்கன்னா, பேஸ்ட் ஆன் அவங்க என்வாயன்மெண்ட் எப்படி இருந்தது, அவங்க எந்த மாதிரி ஏபயோட்டிக் ஃபேக்டர்ஸ் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிச்சு, அது பேஸ் பண்ணி தான் அவங்க வந்து அவங்க வாழ்க்கையோட ரீப்ரொடக்டிவ் டெக்னிக்கை இவால்வ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறாங்க. இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கா? செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கா? புரியுதா? பர்ஃபெக்ட். ஸோ பாப்புலேஷன் இன்ட்ராக்ஷன் நம்ம இப்போ படிக்க போகிறோம். பாப்புலேஷன் இன்ட்ராக்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னாப்பா, இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாபிக். ஏன்னா இதுல இருந்து எக்ஸாமில் கொஸ்டின் வரதான் செய்யுது. சரியா? இதுல இருந்து எக்ஸாம்பிள் வரதான் செய்யுது. ஃபார் எக்ஸாம்பிள், ரெண்டு பேர் வந்து எப்படி இன்ட்ராக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. சரியா? ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க பார்த்தீங்கன்னா ப்ரெடேஷன்ல ரெண்டு ஆர்கனிசம் இருக்காங்க. சரியா? ஒரு ஆர்கனிசம் வந்து லாஸாக இருக்கும், இன்னொரு ஆர்கனிசம் வந்து பாசிட்டிவாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு புலி இருக்குன்னு வச்சுக்கோ. புலி வந்து மானை ப்ரெடேட் பண்ணுது. ஸோ புலிக்கு வந்து இந்த இன்ட்ராக்ஷன், புலியும் மானு இன்ட்ராக்ட் பண்ணுறாங்கல்ல, ஆனால் இது வந்து புலிக்கு நல்லது, ஆனால் மானுக்கு நல்லது இல்லை. சரியா? ஸோ இட் இஸ் ப்ளஸ் ஃபார் புலி, நெகட்டிவ் ஃபார் மான். காம்படிஷன் பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருக்கும் நெகட்டிவானது. புரியுதா? ரெண்டு பேருக்கும் நெகட்டிவானது. ஃபார் எக்ஸாம்பிள் நீ வச்சுக்கோங்க. சரியா? ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு பேர்டு இருக்கு. சரியா? அந்த பேர்டு வந்து ஒரு இன்செக்டை சாப்பிடணும். Bird A feeds on a particular insect. Bird B also feeds on a particular insect. புரியுதா? So இந்த பேர்டு ஏக்கும் இந்த இன்செக்ட் வேணும், இந்த பேர்டு பிக்கும் இன்செக்ட் வேணும். ஸோ ரெண்டு பேரும் சண்டை போட்டு ரெண்டு பேருக்கும் நல்லதில்லை. அதே இது பேர்டு ஏ இன்செக்ட் 1 சாப்பிட்றது, பேர்டு பி இன்செக்ட் 2 சாப்பிடுதுன்னு வச்சுக்கோ. ஸோ திஸ் வேஸ் தே குட் ஹேவ் சர்வைவ் மோர். ஸோ காம்படிஷன் நடக்கும், ரெண்டு பேருக்கும் சண்டை நடக்கும், ரெண்டு பேருக்கும் நெகட்டிவ் ஆனது. மியூச்சுவலிசம் பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருக்கும் பாசிட்டிவ் ஆனது. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு ஃபிக் ட்ரீ இருக்குப்பா. சரியா? ஃபிக் ட்ரீ என்ன பண்ணும், அது வந்து ஒரு ஹனிபி இருக்குல்ல, ஒரு வாஸ்ப்னு சொல்லுவோம். ஹனிபியில் வாஸ்ப்னு ஒரு இன்செக்ட் இருக்கு. அந்த இன்செக்ட்டுக்கு அந்த முட்டை கொடுக்கறதுக்கு இடம் கொடுக்கும், எக் லேயிங். சரியா? இந்த ட்ரீ வந்து
இந்த வாஸ்ப் இருக்குல்ல, அந்த அந்த ஹனிபி மாதிரி ஒரு பூச்சி இருக்கு, அதுக்கு வந்து முட்டை எடுக்கிறதுக்கு இடம் கொடுக்கும். அது அது இந்த பி என்ன பண்ணும், இதை வந்து பாலினேட் பண்ணிடும். அந்த என்ன பண்ணும், இதை வந்து இந்த ட்ரீயை பாலினேட் பண்ணும். ஸோ ரெண்டு பேருக்கும் பாசிட்டிவ். அதுக்கு முட்டை கொடுக்கறது இடம் கிடைச்சிச்சு, இந்த பிளான்ட் வந்து பாலினேட் ஆயிடுச்சு. சரி, ரெண்டு பேருக்கும் பாசிட்டிவ். இது வந்து பாசிட்டிவ் இன்ட்ராக்ஷன். அமென்சாலிசம் பார்த்தேன்னா one is affected, there is no impact on the other one, zero. அமென்சாலிசம்னா ஒருத்தனுக்கு நெகட்டிவா இருக்கு, மற்றவனுக்கு பாசிட்டிவ் இல்லை. சரியா? அதே பார்த்தீங்கன்னா கமென்சாலிசம் பாசிட்டிவ் ஃபார் ஒன் and the other is not getting bothered at all. ரெண்டாவதுக்கு border இல்லை. Parasitism பார்த்தேன்னா again plus the parasite for plus and minus for the host. ஹோஸ்ட்க்கு வந்து அது வந்து நெகட்டிவாக தான் இருக்கு. ஸோ இதோட எக்ஸாம்பிள்ஸ், எல்லாத்தோட எக்ஸாம்பிள் நம்ம வந்து இப்போ பார்க்க போகிறோம். எஸ், பார்க்கலாமா? எக்ஸாம்பிள் வருது. எக்ஸாம்பிள் வந்து கரெக்டாக அப்படியே எக்ஸாம்பிள் கேட்பாங்க. இதில் இந்த எக்ஸாம், இந்த டாப், இந்த செக்ஷன் இருக்குல்ல, அதை நல்லா படிச்சுக்கோங்க. இதுலேருந்து எக்ஸாம்பிள் வரும். சரியா? பார்க்கலாமா? ஓகே. ஸோ எஸ், now predation, defenses of prey species to lessen the impact of predation. predation புரிஞ்சிச்சுல, one is positive, other is negative. ஆனா இந்த நெகட்டிவா இருக்கிறது என்ன பண்ணுதுன்னா, இது வந்து அதை ப்ரொடெக்ட் பண்றதுக்காக சில டெக்னிக்ஸை இவால்வ் பண்ணிருக்கு. புரியுதா? ஸோ இந்த predator டெக்னிக் இருக்கு, ஆர்கனிசம் இருக்குல்ல, என்ன பண்ணிருக்கு, சில டெக்னிக்ஸை இவால்வ் பண்ணிருக்கு டு ப்ரொடெக்ட் itself. அந்த டெக்னிக்ஸ் என்ன பாருங்க. some insect and frog are camouflage, cryptically colored and some are poisonous. நீங்க பார்த்துருப்பீங்க, ஃப்ராக் வந்து அதோட பேக்ரவுண்டில் அப்படியே மறைஞ்சிரும் பிகாஸ் ஆஃப் த ஸ்கின் கலர். அது கிராஸில் போய் வரைஞ்சிடும். ஸோ அதை வந்து கேமோஃப்ளாஜ் பண்ணி இட் கெட்ஸ் ப்ரொடெக்டட் ஃப்ரம் த ப்ரெடேட்டர். இல்லைனா அது வந்து பாய்ஸ்னஸாக கூட இருக்கும். த ஃப்ராக் இன்செக்ட் ஆர் பாய்ஸ்னஸ். அது வந்து சாப்பிட்டா அந்த பேர்ட் வந்து செத்து போயிடும். ஸோ தே நோ தட், ஸோ தே டோன்ட் ஈட். அதை வந்து சாப்பிடாது அதை. சரியா? ஸோ அது இருக்கு. ரெண்டாவது, மொனார்க் பட்டர்ஃப்ளை இஸ் ஹைலி டிஸ்டேஸ்ட்ஃபுல் டு இட்ஸ் பேர்ட்ஸ் டியூ டு ஸ்பெஷல் கெமிக்கல் இன். அதனால என்ன ஆகும், அந்த பேர்ட் வந்து சாப்பிடாது. இந்த பட்டர்ஃப்ளை இருக்குல்ல, மொனார்க் பட்டர்ஃப்ளை, இது வந்து டேஸ்டே நல்லா இல்லை. ஸோ அதனால அந்த பேர்ட்ஸ் வந்து இதை சாப்பிடாது. ஸோ இட் கெட்ஸ் ப்ரொடெக்டட். அது வந்து தானே காப்பாற்றிக்குது. த கெமிக்கல் அக்வயர்ட் டியூரிங் இட்ஸ் கேட்டர்பில்லர் ஸ்டேஜ் பை ஃபீடிங் அ பாய்ஸ்னஸ் வீட். இந்த மொனார்க் பட்டர்ஃப்ளை வந்து இந்த டிஸ்டேஸ்ட்ஃபுல் டேஸ்ட் எப்படி டெவலப் பண்ணுது, அது கேட்டர்பில்லராக இருக்கிறப்ப ஒரு பாய்ஸ்னஸ் வீடை சாப்பிட்டு இந்த டிஸ்டேஸ்ட்ஃபுல் கெமிக்கலை அது பாடியில் இன்டிகிரேட் பண்ணிக்குது. அதனால அது வந்து டிஸ்டேஸ்ட்ஃபுல்லாக இருக்குது. புரியுதா? ஸோ இந்த ப்ரெடேஷன் இன்ட்ராக்ஷனால என்ன ஆகுது, இந்த ப்ரெடேட்டர் ஸ்பீஷீஸ் வந்து சில டெக்னிக்கை கண்டுபிடிச்சிருக்கு டு ப்ரொடெக்ட் இட் செல்ஃப் ஃப்ரம் த ப்ரெடேட்டர்ஸ். இது எக்ஸாம்பிள் ரொம்ப இம்பார்ட்டன்ட்பா. மொனார்க் பட்டர்ஃப்ளை என்ன பண்ணுது, டிஸ்டேஸ்ட்ஃபுல்லாக இருக்கு. எப்படி? பிகாஸ் இட் ஈட்ஸ் பாய்ஸ்னஸ் வீட் அட் த கேட்டர்பில்லர் ஸ்டேஜ். சரியா? சரி, அடுத்தது, டிஃபென்சஸ் ஆஃப் ப்ரே ஸ்பீஷீஸ் டு லெசன் இம்பேக்ட் ஆன் ப்ரெடேஷன். பாரு, thorns produce chemicals. சில பிளான்ட் என்ன பண்ணும், அதில் முள்ளா இருக்கும். ஸோ தட் த cow cannot eat, அந்த மாதிரி சாப்பிட முடியாது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா, Calotropis, a weed growing in abandoned field, produce poisonous cardiac glycosides. Calotropis என்ன பண்ணுதுப்பா, பாய்ஸ்னஸ் சப்ஸ்டான்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுது. அதை மாடு சாப்பிட்டுச்சுன்னா அதுக்கு ஹார்ட் அட்டாக் வந்துடும், செத்து போயிடும். புரியுதா? புரியுதா? சில பிளான்ட் என்ன பண்ணும், நிகோட்டின், கேஃபீன், குயினின், ஸ்ட்ரைக்னின், ஓபியம் ப்ரொடியூஸ் பண்ணும் டு ப்ரொடெக்ட் இட் செல்ஃப் ஃப்ரம் கிரேசர்ஸ் அண்ட் ப்ரௌசர்ஸ். கிரேசர்ஸ்னா அந்த மாடு, கேட்டல் மாதிரி வந்து அந்த பிளான்ட்டை சாப்பிடல, அதை அதுக்கிட்ட இருந்து ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக இதெல்லாம் வந்து டெக்னிக் ப்ரொடியூஸ் பண்ணும் டு ப்ரொடெக்ட் இட் செல்ஃப். சரி, அது சாப்பிட்டா இன்னும் மாடு அதுக்குலாம் வந்து நல்லா தே வில் ஃபீல் பேட். அது மாதிரி நல்லா பாடி வந்து நல்லா ஃபீல் பண்ணாது. ஓகே, அதனால் அது வந்து அவங்க சாப்பிட மாட்டாங்க. சரியா? பர்ஃபெக்ட். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா காம்படிஷன். சொன்னல, இட் இஸ் a process in which fitness of one species R value is significantly lower in the presence of another species. காம்படிஷன் அர்த்தம் ரெண்டு பேரும் கம்பீட் பண்ணுது ஃபார் ரிசோர்சஸ். அதனால என்ன ஆகும், ரெண்டு பேரோட ஆர் வந்து கம்மி ஆயிரும் பிகாஸ் ஆஃப் த பிரசன்ஸ் ஆஃப் அதர். பர் இது இல்லைன்னா அது வந்து அது பாட்டுக்கு சாப்பிட்டுட்டு க்ரோ பண்ணிட்டே இருக்கும். ஆனால் இது உள்ளதால இது வந்து கொஞ்சமாவது சாப்பிடுதே. பாரு, காம்படிஷனில் ஒன்று ஜெயிக்க ஒன்று தோக்கும். ஆனால் இது இல்லைனாலே அது வந்து ரொம்ப நல்லா வாழ்ந்துருக்கும்ல. ஆனால் இது உள்ளதால கொஞ்சம் சிரமம் வந்திருக்கா அது வாழ்க்கையில். ஸோ அது வந்து ரெண்டுக்கும் நெகட்டிவாக இருக்கும். சரியா? இன்டர் ஸ்பெசிஃபிக் காம்படிஷன் இஸ் அ போர்டென்ட் ஃபோர்ஸ் ஃபார் ஆர்கானிக் எவல்யூஷன். ரெண்டு ஸ்பீஷீஸ் காம்படிஷன் இருந்தால் என்ன ஆகும், எவல்யூஷன் ஆகும். புரியுது? எவல்யூஷன் ஆகி இதுதான் மெயின் காரணம் வந்து எவல்யூஷன் ஆகிறதுக்கு அப்படிங்கிறாங்க. சரியா? காம்படிஷன் occurs when closely related species compete for the same resource.
காம்படிஷன் நீ பார்த்தேன்னா பாருப்பா, ஒரு நாய்க்கும் ஒரு குதிரைக்கும் நடக்காது சரியா, குதிரைக்கும் ஜேப்ராக்கும் நடக்கலாம். இப்போ க்ளோஸ் ரிலேட்டட் ஸ்பீஷிஸ்க்கு நடுவில் தான் காம்படிஷன் நடக்கும் அப்படிங்கிறாங்க. The fitness of one species grows significantly lower in the presence of others. இது வந்து நல்லா நோட் பண்ணிக்கோங்கப்பா. The fitness of one species measured in R. How do you measure a fitness of species? We measure it in R. It becomes less. இது வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக வரலாம். Which of the following statement is correct? The fitness of one species measured in R, the intrinsic rate of growth is significantly lower in the presence of other species. ரொம்ப important. சரியா? சரி. Example, flamingo and fishes compete for zooplankton in lakes. Flamingo and fishes வந்து லேக்ல கம்பீட். எக்ஸாம்பிள் எப்படி தெரியுமா கொஸ்டின் வரும்? Which of the following organisms show competition? Flamingo and fishes, pig tree and wasp. Pig tree and wasp show mutualism. Flamingo and fishes show competition. அந்த மாதிரி நீங்க கரெக்ட் பண்ணணும். புரியுதா? Evidence of competition. Abingdon tortoise in Galapagos Island became extinct within a decade after goats were introduced on the island. சரியா? என்னாச்சுன்னா கேலபேகோஸ் ஐலண்ட் வந்து டார்டாய்ஸ் இருக்கும். டார்டாய்ஸ் வந்து புல்லு சாப்பிடும். அங்கே என்ன பண்ணாங்க, அங்கே வந்து கோட்ஸை கொண்டு போய் விட்டாங்க. சரியா? ஒரு 10 வருஷத்தில் என்ன ஆச்சுன்னா கோட் வந்து எல்லாமே சாப்பிட்டுருச்சு, எல்லா புல்லையும் சாப்பிட்டுச்சு. பாவம், இதுக்கு டார்டாய்ஸ்க்கு வந்து ஒன்றுமே கிடைக்கல, சாப்பிடுறது செத்து போச்சு, எக்ஸ்டிங்க்ட் ஆயிடுச்சு. புரியுதா? ஸோ இந்த மாதிரி காம்படிஷன் கேன் லீட் டு எக்ஸ்டிங்ஷன் ஆஃப் த ஸ்பீஷிஸ் ஆல்சோ. சரியா? காம்படிட்டிவ் ரிலேஷன் ஒரு கான்செப்ட் இருக்குப்பா. அப்படி இது என்ன சொல்லுதுன்னா, a species whose distribution is restricted due to presence of competitively superior species is found to expand once competing species is removed experimentally. என்ன சொல்றாங்கன்னா, பாரு, ஒரு ஏரியால 2 ஸ்பீஷிஸ் இருக்கு. சரியா? ஸ்பீஷிஸ் A and ஸ்பீஷிஸ் B இருக்குங்கிறாங்க. சரியா? ஸ்பீஷிஸ் A ஸ்பீஷிஸ் B இருக்குங்க. இவங்க என்ன சொல்றாங்க, நம்ம எக்ஸ்பெரிமெண்டலா இந்த ஸ்பீஷிஸ் B ரிமூவ் பண்ணிட்டோம், என்ன ஆகும், இந்த ஸ்பீஷிஸ் A வந்து இன்க்ரீஸ் ஆயிரும் அப்படிங்கிறாங்க. இந்த ஸ்பீஷிஸ் A வேல் காம்படிட்டிவ் ரிலீஸ் ஆயிடுச்சு. ஏன்னா காம்படிஷன் நீங்கள் ரிமூவ் பண்ணிட்டால என்ன ஆச்சு, இது வந்து நல்லா ரிலீஸ் ஆகி இன்க்ரீஸ் ஆயிடுச்சு அப்படி சொல்றாங்க. புரியுதா? So what is happening? A species distribution is restricted to the presence of competitively superior species is found to expand once competing species. புரியுதா? ஸோ அந்த B வந்து அதை டாமினேட் பண்ணிட்டு இருந்தது, அதை நீங்கள் ரிமூவ் பண்ணதால அது வந்து ஃபுல்லாக இப்போ வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணலாம். 2 இருந்ததுலாம் என்னாச்சு, B இருந்ததுல B வந்து சுப்பீரியராக இருந்தது, அது வந்து சப்ரஸ் பண்ணிட்டு இருந்தது. ஆனால் நீ B ரிமூவ் பண்ணதால இது வந்து A வந்து நல்லா இப்போ க்ரோ பண்ண ஆரம்பிச்சிருச்சு. ரொம்ப சிம்பிளாக, இது வந்து ரொம்ப பேசிக் லாஜிக்கலான கான்செப்ட். இன்னொன்று பார்த்தீங்கன்னாப்பா, கார்னல்ஸ் ஃபீல்ட் எக்ஸ்பெரிமெண்ட் என்ன சொன்னாங்க, competitively superior balanus dominates the intertidal area and excludes smaller barnacles Cathalmalus. சரியா? Cathalmalus from that zone. என்ன சொல்றாங்க, இந்த ஏரியால பாரு, இது இருக்குல்ல பலானஸ், இது வந்து சுப்பீரியரா இருக்கு. சரியா? இது வந்து இந்த கதால்மலாஸ இங்க வந்து க்ரோ பண்ண விட மாட்டேங்குது. கதால்மலாஸ இங்க வந்து க்ரோ பண்ண விட மாட்டேங்குது. எஸ், இன்ட்ரெஸ்டிங்கா? பர்ஃபெக்ட். இதெல்லாம் வந்து எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் காம்படிஷன். பாருங்க, இப்போ நான் சொல்லல, எல்லா எக்ஸாம்பிள்ஸையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. பலானஸ் அண்ட் கதால்மஸ், தென் எஸ் அபிங்டன் டார்டாய்ஸ் அண்ட் கோட், தென் காம்படிட்டிவ் ரீசன் ஆஃப் ஃப்ளெமிங்கோ அண்ட் ஃபிஷஸ். இதெல்லாம் எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் காம்படிஷன். நெக்ஸ்ட், சரியா, காஸ் காம்படிட்டிவ் எக்ஸ்க்ளூஷன் பிரின்சிபல். இவங்க என்ன சொல்றாங்க பாருங்க, ரொம்ப இம்பார்ட்டன்ட். It states that two closely related species competing for the same resources cannot coexist indefinitely and competitively inferior species will be eliminated eventually. என்ன சொல்றாங்கன்னா பாரு, 2 ஸ்பீஷீஸ் இருக்குல்ல, அது வந்து கம்பீட் பண்ணிட்டு இருக்குன்னு வச்சுக்கோ, என்ன ஆகும்னா இவென்ச்சுவலி ஒரு 10 வருஷம் 20 வருஷம் இல்லைன்னா 100 வருஷத்துக்கு கழிச்சு என்ன ஆகும்னா காம்படிட்டிவ்லி இன்ஃபீரியர் இருக்குல்ல, இது வந்து எக்ஸ்டிங்க்ட் ஆயிரும் அப்படிங்கிறாங்க. சண்டை போட்டு தோத்து பாவம் வந்து எக்ஸ்டிங்க்ட் ஆயிரும் அப்படிங்கிறாங்க. ரொம்ப சிம்பிள், லாஜிக்கலாக தான் இருக்குது. ஆமாம், 2 க்ளோசஸ்ட் இருக்குது, அது வந்து சுப்பீரியராக இருக்குது, இது வந்து என்ன ஆகும், கொஞ்சம் கொஞ்சமாக இதோட பாப்புலேஷன் கம்மியாகி இது வந்து எக்ஸ்டிங்க்ட் ஆயிரும். அதான் சொல்லியிருக்காங்க. திஸ் மே பி ட்ரூ இன் லிமிடெட் ரிசோர்ஸஸ் பட் நாட் அதர்வைஸ். ஆப்வியஸாக இது வந்து ரிசோர்ஸஸ் லிமிடெட் இருக்கிறப்ப தான் ட்ரூவாக இருக்கும். அன்லிமிட்டெட் ரிசோர்ஸ் தான் அது வந்து எக்ஸ்டிங்க்ட் ஆகுது, கொஞ்சம் டைம் அதிகம் ஆர் ஆகாது. சரியா?
species facing competition may evolve mechanism that promote coexistence rather than exclusion, that is resource partitioning. இவங்க என்ன சொல்றாங்க, சில ஸ்பீஷிஸ் வந்து என்ன பண்ணுதுன்னா ரிசோர்ஸஸை ஸ்பிளிட் பண்ணிக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பேர்டு இருக்குப்பா, சரியா, ஒரு பேர்டு இருக்கு. அந்த பேர்டு என்ன பண்ணுன்னா, சரியா, இந்த ட்ரீயை வந்து 2-3 பார்ட்ஸாக டிவைட் பண்ணிக்கலாம். ஸோ பேர்டு ஏ வந்து பேர்டு 1 வந்து மேலே இருக்கிற ஏரியாஸில் சாப்பிடுது, பேர்ட் 2 வந்து மிடில் இருக்கிற, பேர்ட் 3 வந்து கீழே இருக்கிற ரிசோர்ஸை சாப்பிடுது. ஸோ என்ன ஆச்சு, 3 ஸ்பீஷிஸ் ஆஃப் பேர்ட் வந்து ரிசோர்ஸை ஸ்பிளிட் பண்ணிட்டாங்க. 3 பேரும் ஒன்னா இருக்க கத்துக்கிட்டாங்க. நீ வந்து இதை சாப்பிட்டுக்கோ, நான் இதை சாப்பிட்டுக்கோ, நான் அதை சாப்பிட்டுக்கேன், அந்த மாதிரி. ஸோ அவங்க என்ன பண்ணிட்டாங்க, ரிசோர்ஸ் பார்ட்டிஷனிங் பண்ணிட்டாங்க. சரியா? So if 2 species compete for the same resource, they could avoid competition by choosing different times for feeding or different foraging pattern. Different time la சாப்பிடுங்க, இல்ல different method or கண்டுபிடிச்சிங்கன்னா எல்லாரும் different சாப்பிட்டீங்கன்னா அது வந்து நம்ம வந்து சர்வைவ் பண்ணிக்கலாம். For example, MacArthur showed that 5 closely related species of warblers ஒரு bird, சரியா, 5 ஸ்பீஷீஸ் என்ன பண்ணாங்கன்னா லிவிங் ஆன் த சேம் ட்ரீ were able to avoid competition and coexist due to behavioral difference in their foraging. அந்த 5 birds என்ன பண்ணாங்கன்னா different ஏரியாவை சாப்பிட ஆரம்பிச்சு அவங்க வந்து ஒன்னா சர்வைவ் பண்ணிட்டாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இது பாருங்க, a smaller yellow bird species forages across the whole tree. சின்ன பேர்ட் வந்து ஃபுல்லா சாப்பிட்டு. a large red species competes for resources. red dominates in the middle or more abundant resources. பாரு, ரெட் வந்து என்ன பண்ணுது, நடுவில் நிறைய ரிசோர்ஸ் இருக்கிற இடத்த சாப்பிடுது. எல்லோ அடாப்ட்ஸ் அ நியூ நீஷ் அவாய்டிங் த காமன். எல்லோ வந்து மேலே சாப்பிடுது, சின்னது வந்து கீழே சாப்பிட்டுருக்கு. புரியுதா? ஸோ அவங்க வந்து என்ன பண்ணிட்டாங்க, ரிசோர்ஸை ஸ்பிளிட் பண்ணிட்டாங்க. இங்கே என்ன சாப்பிட்டு இருக்காங்க, இன்செக்ட், தே ஆர் ஈட்டிங் இன்செக்ட். ஸோ நடுவில் இங்கே இன்செக்ட் அதிகமாக இருக்குதுல, இங்கே வந்து ரெட் ஸ்பீஷிஸ், த டாமினன்ட் ஒன் வில் டேக் அப் தட் பிளேஸ். சரியா? கொஞ்சம் பெருசாக இருக்கிறது வந்து மேலே, இங்கே கம்மியாக இருக்கு, ஆனால் இங்கேயும் கீழே இருக்கு. சரி, இந்த சின்னதாக இருக்கிறது வந்து இதில் ஃபுல்லாக எல்லா இடத்துல எங்கெங்கெல்லாம் கிடைக்குதோ அதை வந்து சாப்பிட்றது. ஸோ என்ன பண்ணாங்க, ரிசோர்ஸை வந்து அவங்க வந்து பார்ட்டிஷன் பண்ணாங்க. இதான் ரிசோர்ஸ் பார்ட்டிஷன் சொல்கிறோம். காசஸ் காம்படிட்டிவ் எக்ஸ்க்ளூஷன் பிரின்சிபல். சரியா? பர்ஃபெக்ட். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாப்பா parasitism. இட் இஸ் நெகட்டிவ் ஃபார் த ஹோஸ்ட், பாசிட்டிவ் ஃபார் த parasite. ஹோஸ்ட் ஸ்பெசிஃபிக், தே கேன் parasite only a single host. parasiteல பார்த்தீங்கன்னா ஹோஸ்ட் ஸ்பெசிஃபிக்காக தான் இருக்கும், ஒரே ஒரு ஹோஸ்ட் தான் பண்ண முடியும். சரியா? they tend to co-evolve successfully with the same host species. பாருப்பா, ஒரு ஆர்கனிசம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. சரியா? ஒரு ஆர்கனிசம் இருக்கு. சரியா? அது வந்து ஒரு ஸ்பீஷீஸோட parasite. ஆர்கனிசம் வந்து ஒரு இதுதான் ஹோஸ்ட். சரியா? ஸோ ஹோஸ்ட் இவால்வ் ஆக parasite இவால்வ் ஆகுது அப்படிங்கிறாங்க. So if a parasite is dependent on only a single host, so the host evolve ஆகல, அது கூடவே இந்த parasite evolve ஆகும், so that it can keep on taking the nutrition. ரெண்டு பேரும் co-evolve ஆவாங்க. Adaptation of a parasite, sucker in lamprey, leech. சரியா? இவங்ககிட்ட இருக்கு suckers இருக்கு, which will help them to take up the nutrition. இதுல வந்து ectoparasite. ectoparasiteனா lies on human. pain இருக்குல்ல தலையில, pain, ticks on dog மேல கூட பூச்சி மாதிரி இருக்கும். ectoparasite copepods in many marine fishes. cuscuta plant on hedge plant. சரி, இதெல்லாம் என்ன டைப்ஸ் ஆஃப் parasite. எக்ஸாம்பிள் நான் வச்சுக்கோங்க. female mosquito is not considered as a parasite because it needs our blood only for reproduction, not as food. சரியா? ஃபீமேல் மஸ்கிட்டோவை நம்ம வந்து என்ன சொல்கிறோம், ஃபீமேல் மஸ்கிட்டோவை நம்ம வந்து பேராசைட்னு சொல்ல முடியாது. ஏன்னா அது வந்து அதை சாப்பாடாக தான் யூஸ் பண்ணுது, அதை வந்து சர்வைவ் பண்ணுறதுக்கு நெசசரி இல்லை. சரியா? சாரி, இதை வந்து ரீப்ரொடக்ஷனுக்காக யூஸ் பண்ணுறது, சாப்பாடுக்காக இல்லை. ஸோ அதனால் இது வந்து என்ன சொல்கிறோம், ஃபீமேல் மஸ்கிட்டோ இஸ் நாட் அ பேராசைட். யா, பர்ஃபெக்ட். நான் பாரு, எக்டோ பேராசைட்னா வெளியே இருந்து நியூட்ரிஷன் எடுக்குது, எண்டோ பேராசைட்னா பாடிக்குள்ளே போய் நியூட்ரியன்ஸ் எடுக்கிறது. சரியா? parasite that live inside the host. சரியா? எக்ஸாம்பிள், லிவிங் இன் கிட்னி, லிவர், லங்ஸ், ஆர்பிசி எக்ஸெட்ரா. The life cycle of endoparasites are more complex. They have simple morphological and anatomical features and high reproductive potential. So endoparasite characteristics என்ன? They are, guess what? They live inside the organism. Life is more complex, but they have simple morphological and anatomical features and reproductive potential is high. சரியா? ரொம்ப சிம்பிளான பாயிண்ட்ஸ் பா. Now
இன்னும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான பார்த்தா ப்ரூட் பேராசைட்டிசம்ப்பா. இந்த ப்ரூட் பேராசைட் என்ன ஆகும்னா பாரு, குக்கு பேர்டு இருக்குல்ல, அது என்ன பண்ணும், அதோட முட்டையை வந்து காக்கா இருக்குல்ல, காக்காவோட நெஸ்ட்டில் போய் போட்டுரும். ஸோ காக்கா பாவம் அது அந்த குக்குவோட முட்டை என்னோட முட்டை தான் வந்து தனிச்சு அதை வந்து வளர்க்கும். ஆனால் எண்டில் பார்த்தோன்னா அது வந்து குக்குவாக மாறிடும். புரியுதா? ஸோ parasitic bird lays egg in the nest of the host and lets the host to incubate it. புரியுதா? தன்னோட குழந்தைய மற்றவங்களுக்கு கொடுத்து வளர்க்க சொல்ற மாதிரி ஆயிடுச்சு. வளர்ந்ததுக்கு அப்புறம் எடுத்துட்டு போயிடும். அதான் brute parasitism. During the course of evolution, eggs of the parasitic birds have evolved to resemble the host egg size and color. புரியுதா? ஸோ குக்குவோட பேர்டு வந்து க்ரோவோட பேர்டு மாதிரியே தெரியுது, சைஸ்லையும் கலர்லையும், எவல்யூஷனால. ஏன்னா இதை அப்படி பண்ணிட்டு இருந்ததால அது வந்து அந்த முட்டையும் அந்த மாதிரியே இவால்வ் ஆயிடுச்சு அப்படிங்கிறாங்க. இன்ட்ரெஸ்டிங்காக செம்மையாக இருக்குல்ல? எஸ். டு ரெடியூஸ் த சான்ஸ் ஆஃப் ஹோஸ்ட் பர்ட் டிடெக்டிங். புரியுதா? அதோட சைஸும் கலரும் சேம் ஆயிருந்தா அதால பார்த்து டிடெக்ட் பண்ண முடியாது ஏன் முட்டையா வேற யார் முட்டையா அப்படின்னு. ப்ரூவ் பிட்வீன் குக்கு பேர்ட் லேயிங் எக்ஸ் இன் த க்ரோனஸ். இது வந்து எக்ஸாம்பிள், ரொம்ப ரொம்ப செம்மையான இம்பார்ட்டன்ட் எக்ஸாம்பிள். எஸ், பர்ஃபெக்ட். நெக்ஸ்ட் Commensalism. நான் Commensalism சொல்லல, one is positive, other one is negative. For example, orchid growing as epiphyte on a mango tree. Mango tree வந்து பெருசா இருக்கும்பா, சரியா? அது மேல சின்னதா ஒரு ஏதாவது க்ரோ பண்ணுச்சுன்னா அதுக்கு வந்து கவலையே இருக்காது. ஸோ திஸ் orchid will take, you know, like mango does not care, this orchid can grow. எபிஃபைட்னா ஒரு மரத்துக்கு மேலே இன்னொரு மரம் க்ரோ பண்ணுது, சரியா? ஸோ ஆர்ச்சிட்க்கு வந்து அது லைட்லாம் கிடைக்கும், ஆனால் மேங்கோ ட்ரீக்கு ஒன்றுமே கிடைக்காது. பர்னாக்கல்ஸ் growing on a whale. பர்னாக்கல்ஸ் பார்த்தா வந்து ஒரு டைப் ஆஃப் ஆர்த்ரோபாட், இன்செக்ட் கேட்டகரியில் வரும், சரியா? வேல் வந்து என்ன பண்ணோம், வேல் வந்து அதை ட்ராவல் பண்ணதுக்கு ஹெல்ப் பண்ணும். கேட்டல் இக்ரேட் கிரேசிங் கேட்டல். கேட்டல்னா பாருப்பா அந்த என்ன சொல்கிறது, மாடு, சரியா? மாடுலாம் சொல்கிறோம்ல, என்ன சொல்கிறோம், ஆடு மாடு, சரியா? அதெல்லாம் வந்து கேட்டல். ஸோ ஆடு மாடு வந்து புல்லை சாப்பிடும்ல, அப்போ என்ன ஆகும், அர்த் ஃபார்ம்லாம் வெளியே வரும். ஸோ இந்த கேட்டல் இக்ரேட் என்ன பண்ணுன்னா அந்த மாடு மேலே உட்காந்துருக்கும். மாடு வந்து புல்லை சாப்பிட அர்த்தமாக வெளியே வரல, இந்த இக்ரேட் வந்து போய் அந்த அர்த்தமாக சாப்பிட்ரும். ஸோ மாடுக்கு வந்து ஒன்றும் ப்ராஃபிட் இல்லை, ஆனால் இதுக்கு வந்து சாப்பாடு கிடைக்கும். த இக்ரேட் ஃபோரேஜ் க்ளோஸ் டு வேர் கேட்டில் ஆர் கிரேசிங். இந்த கேட்டில் எங்கே சாப்பிட்டு இருக்கோம் அங்கே வந்து இக்ரேட் பக்கத்துலேயே இருக்கும். ஸோ அது சாப்பிட அர்த்தமாக வெளியே வரல, அது வந்து போய் சாப்பிட்ரும். ஸோ திஸ் இஸ் வாட் இஸ் Commensalism. எக்ஸாம்பிள்ஸ் திருப்பி சொல்கிறேன், நோட் பண்ணி வச்சுக்கோங்க, எக்ஸாமில் வரும். As the cattle move, the vegetation insects come out. Otherwise, it is difficult for the egrets to find and catch the insect. That's the same. Sea anemone and clownfish. Clownfish lives among them. Parpa sea anemone பார்த்தா இந்த மாதிரி tentacles இருக்கும்பா, அதுக்கு நடுவில் இந்த ஃபிஷ் இருக்கும். ஸோ இதோட tentacles வந்து இந்த ஃபிஷ்ஷை ப்ரொடெக்ட் பண்ணும் from the bigger fish. The tentacles protect the fish. ஆனால் ஃபிஷ்ஷுக்கு ஒன்றும் சாரி, அந்த sea anemoneக்கு வந்து ஒரு ப்ராஃபிட்டும் இல்லை. Stinging tentacles of the sea anemone gives protection to the fish from the predators. சரியா? ஸோ சின்னதாக இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தா மியூச்சுவலிசம். மியூச்சுவலிசம் பார்த்தீங்கன்னாப்பா ரெண்டும் பாசிட்டிவ். Means both of them are positive. For example, lichens. It is the relationship between fungus and algae or cyanobacteria. புரியுதா? பாக்டீரியா வந்து ஆல்கே வந்து ஃபங்கஸ்க்கு வந்து சாப்பாடு கொடுக்கும், ஃபங்கஸ் வந்து ஆல்கேக்கு தங்குறதுக்கு இடம் கொடுக்கும். Fungi give place to stay for the alga and alga gives food. So it's the mutualism. Myc or hyza, association of a fungi with a tree of a big tree. பெரிய ட்ரீயோட ரூட்ல என்ன ஆகும்னா ஃபங்கை அட்டாச் ஆகும்பா. ஃபங்கை என்ன பண்ணுனா பிளான்ட்டை வந்து பாஸ்போரஸ் அப்சார்ப் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும், ஆர் நியூட்ரியன்ஸ் அப்சார்ப் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும், சரியா? பிளான்ட் என்ன பண்ணும், ஃபங்கைக்கு சாப்பாடு கொடுக்கும், தங்குறதுக்கு இடம் கொடுக்கும், சரியா? Yeah, mycorrhiza is association between fungi and root of higher plant. The fungi help the plant in absorption of essential nutrients from the soil, while plant provides fungi with carbohydrate, that is food. சரியா? இது வந்து மியூச்சுவலிசம். ஐயோ என்னாச்சு? Yes. சரியா? Now, mutualism between plant and animal through pollination and seed dispersion. நான் சொன்னேன்ல fig tree and wasp. fig tree சொன்னேன்ல. So wasp fig tree என்ன பண்ணுனா, fig tree ஒரு ஃப்ரூட் இருக்குலப்பா,
அதுல வந்து வாஸ்ப் வந்து முட்டை எக்கை விட்டுட்டு போயிடும் இந்த ஃப்ளவர். The wasp lays egg in the flower of the fig tree, okay, and meanwhile the flower gets pollinated. The flower வந்து pollinate ஆயிரும்பா, flower வந்து pollinate ஆயிரும், சரியா? இது வந்து egg கொடுத்துரும். The fig species is pollinated only by its partner wasp species and no other species. சரியா? fig tree வந்து அதோட பார்ட்னர், இந்த wasp இருக்குல்ல, இந்த இது இருக்குல்ல, இது வந்து அதோட பார்ட்னரா. The female wasp pollinate the fig inflorescence of flower while searching for suitable egg laying site in the fruit. புரியுதா? அது வந்து அத முட்டை கொடுக்கிறதுக்காக தேடுறப்ப அந்த ஃப்ளவரை பாலினேட் பண்ணிடுது. The fig offers wasp some developing seed as food for the wasp larvae. புரியுதா? அது வந்து அது வந்து என்ன பண்ணுது, ஃபிக் வந்து ஃப்ரூட்டா மாற, அது வந்து சீடை வந்து அதுக்கு சாப்பாடா கொடுக்குது ஃபார் அண்ட் சேவ் ஸ்பேஸ் டு லே த எக்ஸ். சரியா? ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தியா, இந்த ஃப்ரூட்ல வந்து இது பாரு, இந்த லார்வா வந்து க்ரோ பண்ணிருச்சு. Perfect. Mutualism between fig tree and wasp. A fig flower, but in the fig flower pollinated by wasp laying eggs in a fig fruit, showing bee pollination on orchid flower. புரியுதா? இது வந்து flower pollinate பண்ணுது. Now, orchids show diversity of floral pattern. They attract right pollinated insect to ensure pollination. Not orchid offer reward. சரியா? So பாருப்பா. So orchid என்ன பண்ணுது, இந்த பீக்கு வந்து நெக்டர் ப்ரொவைட் பண்ணுது. அண்ட் பி என்ன பண்ணுது, பி வந்து ஆர்கிட பாலினேட் பண்ணுது. சரியா? நாட் ஆல் ஆர்கிட் ஆல்சோ ஆஃபர் திஸ் திங். இன்னொன்று செமையான விஷயம் பார்த்தீங்கன்னா, செக்ஷுவல் டிசீட் ஆஃப் ஆஃப்ரிஸ். செக்ஷுவல் டிசீட்னு என்னப்பா, ஆஃப்ரிஸ் இருக்குல்ல, அதில் ஃப்ளவர் பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ளவரோட பெட்டல் இருக்குல்ல, அது வந்து ஃபீமேல் பி மாதிரி இருக்கும். ஆர்பிஸ் த மெடிட்டரேனியன் ஆர்ச்சிட், ஒன் பெட்டல் ஆஃப் இட்ஸ் ஃப்ளவர் resembles female bee in size, color and marking. புரியுதா? பாருங்க. So male pseudo copulates with the flower and is dusted with pollen. ஒரு பெட்டல் வந்து ஃபீமேல் மாதிரியா இருக்கா, ஸோ அந்த மேல் பீ வரும், இதோட செக்ஷுவல் இன்டர்கோர்ஸ் பண்ற மாதிரி வரும் அண்ட் பாலினேஷன் பண்ணிடும் இந்த ஃப்ளவரை பொலினேஷன். ஆனால் ஏமாந்துரும் பாவம், என்ன கொடுமை பாவம். சரியா? பாவம் கொடுமை ஆயிடுச்சு அது கூட. சரியா? ஸோ அந்த ஃப்ளவர் வந்து அதில் ஒரு பெட்டல் வந்து ஃபீமேல் மாதிரி இருக்கு. சரியா? அதை வந்து இது வந்து பாலினேட் பண்றப்ப அது பாலினேட் ஆயிரும். ஆனால் இது வந்து செக்ஷுவல் டிசீட். புரியுதா? அந்த சொல்லுவாங்கல்ல, என்ன சொல்லுவாங்க, ஹனி ட்ராப் பண்ற மாதிரி இந்த ஃப்ளவர் வந்து அந்த பீயை ஹனி ட்ராப் பண்ணிருச்சு. சரியா? When this bee pseudo copulates with another flower, it transfers pollen to it. சரியா? சூடோ காப்புலேஷன்னா அது வந்து செக்ஷுவல் இன்டர்கோர்ஸ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுவோம்ல, அப்போ வந்து அது வந்து போலன் கிரெயினை ஸ்ப்ரெட் பண்ணுவோம். ஹனி ட்ராப்னு என்ன தெரியும்ல. ஸோ என்ன பண்ணுவாங்களா, சில பசங்க வந்து ஒரு ஃபீமேலோட அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணிடுவாங்க. சரியா? பொண்ணோட அக்கௌண்ட் கிரியேட் பண்ணி அந்த அவன் ஃப்ரெண்ட் கிட்டே பொண்ணாக பேசுவாங்க. இல்லைன்னா இப்போலாம் என்ன பண்ணுறாங்கன்னா, சில பொண்ணுங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, ஒருத்தனை வந்து ட்ராப் பண்ணிடுறாங்க. புரியுதா? ஸோ அதான் சொல்லுவாங்க, ஆன்லைன் வந்து இந்த சோஷியல் மீடியா பார்த்து யூஸ் பண்ணுங்க. சரியா? அடுத்த சைடில் பையனா பொண்ணான்னு உங்களுக்கு தெரியாது, அவங்க வந்து உங்களை ட்ராப் பண்ணி பிளாக்மெயில் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. சரியா? பாவம் இங்கே ஃப்ளவர் கூட அந்த பாவம் பீ கூட நடக்குது, உங்க கூட நடக்கலாம். ஸோ ரொம்ப கவனமாக இருந்துக்கோங்க. யார்கிட்டையும் உங்கள் ஃபோன் நம்பரை ஷேர் பண்ணாதீங்க. அவங்ககிட்ட நல்லா பி கேர்ஃபுல். சரியா? ப்ரைவேட் இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ணாதீங்க. ஏன்னா அவங்க வந்து எப்போ வேணும் அதை உங்களுக்கு அகேன்ஸ்டாக யூஸ் பண்ணி பிளாக்மெயில் கூட பண்ணலாம். ஓகே? ஸோ ரொம்ப கவனமாக இருந்துக்கோங்க. Perfect. So in female bees, color pattern change slightly during evolution. Pollination success will be reduced unless the orchid flowers co-evolves to maintain the resemblance of petal to the female bee. என்ன சொல்றாங்கன்னா, பாரு, அந்த பீ இவால்வ் ஆக ஃப்ளவர்ஸும் இவால்வ் பண்ணணும், ஃப்ளவர்ஸோட கலர்ஸ் கூட இவால்வ் பண்ணணும். அப்போ தான் ரெண்டு பேரும் மியூச்சுவலிசம் பண்ண முடியலன்னா, இல்லைன்னா அவங்க ரெண்டு பேரும் ஒன்றா இவால்வ் ஆகலைன்னா அது வந்து ஒன்று செத்து போயிடும். லைக் இட் won't be able to cope up with it. Interesting. Perfect. So ஜோரா கையை தட்டுங்கப்பா, செம்ம இந்த சாப்டரை முடிச்சிட்டோம். Come on, claps. Claps for you, claps for me and claps for everyone. So குயிக்கா ரிவைஸ் பண்ணலாமா? ஸோ ஸ்டார்டிங்ல நம்ம என்ன பார்த்தோம், ஸ்டார்டிங்ல நம்ம வந்து ஏபியோட்டிக் ஃபேக்டர்ஸை பார்த்தோம். சரியா? ஸ்டீனோ தெர்மல், யூரி தெர்மல், ஸ்டீனோ ஹலைன், யூரி ஹலைன். யூரி ஹலைன் மீன்ஸ் வைட் ரேஞ்ச், ஸ்டீனோ மீன்ஸ் லெஸ் ரேஞ்ச். சரி, அதை பார்த்தோம். அடுத்து நம்ம என்ன பார்த்தோம், அதுக்கப்புறமா நம்ம வந்து
நம்ம ஆர்கனிசம் வந்து எப்படி அடாப்ட் பண்ணோம், சரி எப்படி டேக்கிள் பண்ணோம் ஏபியாட்டிக் சேஞ்சஸ், சரி அது வந்து ரெகுலேட் பண்ணலாம், கன்ஃபார்ம் பண்ணலாம், மைக்ரேட் பண்ணலாம், சஸ்பெண்ட் பண்ணலாம். எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தோம், நல்லா பார்த்துக்கோங்க, ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆனது. அதுக்கப்புறம் நம்ம பாப்புலேஷன் மூவ் பண்ணோம், சரியா பாப்புலேஷன் பிரமிட்ஸ் தான் பார்த்தோம், பாப்புலேஷனோட அட்ரிபியூட்ஸை பார்த்தோம், சரி இதெல்லாம் நம்ம பார்த்தோம். தென் அதுக்கு அடுத்தது நம்ம என்ன பார்த்தோம், பாப்புலேஷன் இன்ட்ராக்ஷன். பாப்புலேஷன் படிக்கிறப்ப நம்ம வந்து 2 growth கர்வை பார்த்தோம், லாஜிஸ்டிக் growth பார்த்தோம், அதுக்கப்புறம் எக்ஸ்பெனன்ஷியல் growth-ஐயும் எக்ஸ்பெனன்ஷியல் அண்ட் லாஜிஸ்டிக் growth பார்த்தோம், சரியா. தென் அதுக்கு அடுத்தது தான் நம்ம வந்து எப்படி இன்ட்ராக்ட் பண்ணுறது பார்த்தோம், சரியா. மியூச்சுவலிசம், both of them get benefited. Commensalism, 1 negative 1 positive, 1 negative 1 0. Commensalism, 1 positive 1 0, சரியா. Predation, 1 positive 1 negative, சரியா. தென் வேற என்ன பார்த்தோம், parasitism 1 positive 1 negative, இதெல்லாம் நம்ம பார்த்தோம். எக்ஸாம்பிள்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். எக்ஸாமில் கொஸ்டின் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்ட்ராக்ஷன்லேருந்து வரும். அதான் நான் ஹோம்ஒர்க் கொடுத்துருக்கேன். கிவ் எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் commensalism அண்ட் மியூச்சுவலிசம். இது வந்து எக்ஸாமில் வருஷம் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட், சரியா. ஹோம்ஒர்க் கமெண்ட் பாக்ஸில் கொடுங்கப்பா. அண்ட் ஆல் த பெஸ்ட். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்தது பிடிச்சதுன்னா நம்ம கமெண்ட் பாக்ஸில் ஒரு ஹார்ட்டை போடுங்க. அப்போ வரைக்கும் நம்ம வந்து அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த பாருங்க, நம்ம கிளாஸ் 12 சிலேபஸை கூடி சீக்கிரமாக முடிக்க போகிறோம். முன்னால் நான் வந்து ரீப்ரொடக்டிவ் ஹெல்த், reproduction, human reproduction, biotechnology unit, biotechnology principle and processes, biotechnology application எல்லாமே முடிச்சிட்டோம். அதை வந்து ஃபாஸ்ட்டாக பார்த்து முடிச்சுக்கோங்க. ஸோ தட் நம்ம வந்து நீட் எக்ஸாமை ப்ரிப்பேர் பண்ணலாம், சரியா. கிளாஸ் 12 போர்ஷனை முடிச்சிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் நீட்டை ப்ரிப்பேர் பண்ணி தென் ஜான்வரியில் அகைன் நம்ம கிளாஸ் 12 ஆரம்பிக்கலாம், புரியுதா. ஸோ கிளாஸ் 12 போர்ஷனை எப்படி இருந்தாலும் நீங்கள் வந்து நவம்பருக்குள்ளே கம்ப்ளீட் பண்ணிடுங்க, சரியா. தென் நவம்பர் டிசம்பர் வந்து நம்ம வந்து கிளாஸ் 11 திருப்பி ரிவைஸ் பண்ணிக்கலாம். தென் ஜான்வரி ஃபெப்ரவரியில் திருப்பி 12 ஆரம்பிச்சிடலாம். Okay, so அடுத்த வீடியோல பார்க்கலாம். Have a great day. சிரிச்சுட்டே இருங்க, keep smiling and leave a heart in the comment box. பார்க்கலாம். உங்கள் வாத்தி அம்ரத் signing off. Bye bye.